கரங்கள்ல எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த காலை வேளையில ரட்சாவே உம்முடைய மகிமையின் கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. ஒருவேளை the other part of the world அவங்களுக்கு இது மாலை வேளையாக இருந்தாலும் ரட்சாவே நீர் சமீபத்திற்கும் மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனா இருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய அன்பு கரம் ரட்சாவே எங்களை குட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி. இப்போ we do not know நாங்க பிறந்த பொழுது ரட்சாவே இப்படிப்பட்ட நாட்கள் நீர் வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறியாதிருந்தோம்ப்பா. எங்களை ரட்சாவே நீர் உம்முடைய மகிமையினாலே உம்முடைய கிருபையின் ஆவியானவராலே கூட்டி சேர்த்து இருக்கிறீர் தகப்பனை. ஏதோ ரட்சாவே sometimes when we do it in a routine manner நாங்க என்னமோ அதை ஒரு சடங்கு மாதிரி செய்யறது போல ஆகிடும் தகப்பனே. ஆனா அப்படி இல்லாதபடிக்கு ரட்சவே வார வாரம் நாங்கள் கூடி வருகிறது தேவனுடைய மகிமையின் சித்தத்திற்காக. உம்முடைய ஆவியானவர் என்ன செய்ய வேண்டும் என்று முன்குறித்தீரோ அதை செய்யும்படிக்கு நாங்கள் எங்களை உம்முடைய அன்பு கரங்களிலே மறுபடியுமாக ஒப்பு கொடுக்கும்படிக்கு நீர் செய்ய நினைத்ததை செய்யத்தக்கதாக அப்பா நீர் எங்களை ஆறுதல் படுத்தவும் ரட்சவை அன்பு கூறவும் எங்களை அனலாக்கவும் கட்டி எழுப்பவும் உடைய ராஜ்யத்தை கட்டவும் தகப்பனே. நீங்க எந்தெந்த விதங்களில் எல்லாம் என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று முன்குறித்தீரோ அவைகளை செய்யத்தக்கதாக நாங்கள் எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். ரபனமனாந்தரிதனா ரகட அஹந்தரே மனு சகட்டா தரஹந்தரே பத்துரு தனியா லகத்ரே மஹந்தரு தனு மசத்தரா தனியா. நான் பாக்குறேன் கெட்ட குமாரன் வந்த பொழுது அப்பா அவனை ஓடி போய் கட்டி அணைத்து முத்தம் செய்து அவனுக்கு புது வஸ்திரம் புது மோதிரம் புது பாதரட்சைகளை கொடுத்து கொழுத்த கன்றுகளை அடித்தார். அப்பா இன்றைக்கு ஒரு புது வஸ்திரத்தை காண்பிக்கிறார், புது மோதிரத்தை காண்பிக்கிறார், புது பாதரட்சியை காண்பிக்கிறார். இதுவரையில உன் மேல இருந்த தேவனுடைய மகிமை வேற, இந்த காலத்துல தேவன் உனக்கு வைத்திருக்கிற மகிமை வேற. ஹல்லேலூயா. ரெகனி மஹஸ துருதன மஹந்தரி தனு தனாமா காந்தரி மக்கரஹண்டத்தரத்தனியா. நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தபடியினாலே இதோ அநேகத்தின் மேல உன்னை அதிகாரியாக நான் வைக்கிறேன் என்று சொன்னவர் ரெபிடி மஹசத் ரூமா கனாந்தரி ரகடஹந்தரி மகானந்துருதனியா. அவர் கையில இருந்து கொடுக்கிற காரியத்தை தடுப்பவன் யார்? உன்னுடைய சொந்த கண்களால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். கர்த்தரே இதை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்கள். இதோ கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று அவர்கள் சொல்லுகிறதை உன்னுடைய காதுகள் கேட்கும். அப்பொழுது உன்னுடைய நாவுகள் அறிக்கையிடும் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று. ரேகனே மகாசுதருதனாமா ரகு பகனாந்தர தனே சத்ருத்தனியா. வனாந்தரத்துல நீ ஓடி போன நாட்கள் உண்டு. ஆனா அப்பா உன்னை மறுபடியுமாக அந்த வனாந்தரத்துல உனக்குள்ள என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தவர். 40 வருடங்கள் வனாந்தரத்துல ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை மறுபடியுமாக அதே எகிப்துக்கு கொண்டு வந்து அதே எகிப்துல தேவன் அவனை கொண்டு செய்ததை இந்நாள் வரையிலும் உலகம் மறக்க முடியாது. அப்பா சொல்லுகிற வார்த்தை, உன்னை கொண்டு நான் செய்கிறது இதுவரையிலும் உலகம் பார்த்திராததும் இதுக்கு மேல அது பார்க்கப்படாததுமா இருக்கும். உன்னோடு கூட இருந்த நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். உன்னுடைய கரத்தை பிடித்திருக்கிறவர் இன்னார் என்று உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் இதுவரைக்கும் ஏதோ அவங்க தெரிந்திருந்தாங்க. ஏதோ இயேசு பின்பற்றி போயிட்டான், இயேசுக்காக விட்டுட்டு போயிட்டான், என்னமோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் மறைந்திருந்த மோசே அவன் மறுபடியும் எகிப்துக்கு வந்த பொழுதுதான் தெரிந்தது, ஓ இவன் ஏதோ ஒரு கடவுளிடத்துல போகல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவனுடைய கரத்திற்கு தேவனுடைய அதிபதியாக வந்திருக்கிறான் என்று. அப்பா உன்னுடைய தலையை உயர்த்தப்படுகிறதை உன்னுடைய கண்களும் சுற்றி இருக்கிற கண்களும் சத்துருடைய கண்களும் தேவனுடைய கண்களும் பார்த்து மகிழத்தக்கதான இந்த நாட்களை அவர் வைத்திருக்கிறார். ரேபெனி மஹசதுலு மகான ஹத்தரா கந்துரோ சந்தரோத்தனியா. மே அப்படின்னு சொன்னா மே மாதத்துக்கு மே அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல அந்த மேன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. மே காட் பிளஸ் யூ, மே யூ பி ஃபைண்ட் குட் ஹெல்த் அப்படின்னா ஒருவேளை அதாவது நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை. ஆனா இந்த மாதத்துக்கு வேணும்னா பேரு மேன் இருக்கலாம். ஆனா அப்பா சொல்ற வார்த்தை மஸ்ட். அதாவது நீ நிச்சயமாகவே அப்பா ஆசீர்வதிக்கும் போது நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லல, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு, நிச்சயமாகவே உன்னை பெருக பண்ணுவேன். கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற ராட்ச முடியாக தேவன் உன்னை விளங்க பண்ணுகிற நாட்கள். லேபினி மகசதரா மகுந்துரு தேன மக்கந்திருத்தனியா. ஆமாங்க, முர்தேகாய் எங்க உட்கார்ந்து இருந்தான்னா கதவை திறந்து விடுற இடத்துல he was a gatekeeper. போற வரவங்களுக்கு கேட்டை திறக்கிற அந்த இடத்துல தான் உட்கார்ந்து இருந்தான். யோசிச்சு பாருங்களேன், கூர்க்காவா தான் இருந்தான்.
That was not Mordecai's position. ஆனா தேவன் முன் குறித்த நாள் வரைக்கும் அங்க தேவன் இருக்க வைத்திருந்தார். தேவனுடைய வேலை வந்த பொழுது ராஜாவுக்கு அடுத்த மேன்மையில தேவன் அமர்த்தினதை போல, the time has come for you to lead the people that the Lord have already set apart for you. உங்களுக்கென்று தேவன் பிரித்தெடுத்த ஜனங்களை நீங்கள் வழி நடத்தக்கூடிய நாட்களுக்குள்ளாக உங்களை தேவனுடைய சிங்காசனத்தில் அமரச் செய்து கர்த்தருடைய ராஜரிக அபிஷேகத்தை கொண்டு வழி நடத்தக்கூடிய நாட்கள். ஹalleluya, நன்றி தகப்பனே. இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பது இல்லை. போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஆனா ஸ்பெசிபிக்கா உன்னை பின் தொடர்ந்து வந்த அந்த எகிப்தியன் இன்றோடு கூட முறியடிக்கப்படுகிறான். இந்த நாள் முதற்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக செய்யக்கூடிய வல்லமையின் கிரியையை உன்னுடைய சொந்த கண்களால் நீ பார்ப்பாய். எஸ் டாடி, அப்பாவனுடைய வார்த்தை உன்னை அனலாக்கி கொண்டிருக்கிறது. அவருக்கென்று பிரித்தெடுத்தவர் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக இல்லைங்க, இயேசுவனுடைய சொந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக உங்களை பிரித்தெடுத்தாரு. திரும்ப சொல்ற, ஏதோ வாழ்க்கையை வாழ்றதுக்கு அவருடைய குமாரனை கொடுக்க வேண்டியதில்லை. ஒருத்தர் இப்படி சொன்னாங்க, இயேசுவை கொடுத்ததுனாலதான் நாம பரலோகத்துக்கு போக முடிஞ்சது. நான் சொன்னேன், கரெக்ட் தான், இயேசுவை கொடுத்ததுனால பரலோகத்துக்கு போக முடிச்சது. ஆனா நம்ம பரலோகத்துக்கு போகணும்ன்றதுக்காக அவர் இயேசுவை கொடுக்கல, அதுக்கு அவர் தூதனை கூட கொடுத்திருக்கிறாரு. பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வருவதற்காக தான் அவர் இயேசுவை கொடுத்தாரு. இயேசுவனுடைய சொந்த குமாரனை போல நீங்களும் நானும் இந்த பூமியில வாழ வேண்டும் என்பதற்காக தான் இயேசுவை கொடுத்தாரு. தேவனுடைய புத்திரன் என்றால் எப்படி இருக்கணுங்கிறத நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும். அன்று அந்த ஆதாம் வாழ்ந்து காட்ட வேண்டியதை அவன் இழந்து போனான். இன்றைக்கு நமக்காக இரண்டாவது ஆதாமாகிய தன்னுடைய குமாரனை அனுப்பி, இதுதான்டா உன் வாழ்க்கை, வெங்கட் இதான் வாழ்க்கை, சாந்தி இதான் வாழ்க்கை, ஜெயந்தி இதான் வாழ்க்கை, ஆண்டனி இதான் வாழ்க்கை, ஜெய்சல் பிரதர் இதுதான் வாழ்க்கை, பிரான்சிஸ் இதுதான் வாழ்க்கை. உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு பார்க்கணும்னு உனக்கு ஒரு ரோல் மாடல, உனக்கு ஒரு பெஞ்ச் மார்க், உனக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் அனுப்பப்பட்டவர் தான் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஹalleluya. அதான் இயேசு தைரியமா சொன்னார், நான் செய்த எல்லாத்தையும் நீ செய்வப்பா, அதை விட கொஞ்சம் கம்மியா இல்ல இல்ல, இதை விட பெரிதானவைகளை நீ செய்வாய். ஹalleluya. ஏன்னா நான் வந்திருக்கிற காலம் வேறடா. இப்போ கொரோனான்ற வார்த்தை இல்ல, நீ வாழும்போது கொரோனான்ற வார்த்தை இருக்கும். நான் இருக்கும்போது டெக்னாலஜி வேற, நீ இருக்கும்போது டெக்னாலஜி. நான் எங்க போறேன்னா அங்கதான் அற்புதம் நடக்கும். ஆனா நீ இருக்கும் பொழுது எந்த இடத்துலயும் அற்புதம் நடக்கும். ஹalleluya. ஆவியானவர் இன்னைக்கு நம்மளை எப்படி டெக்னாலஜில எப்படி யுனைட் பண்ணி இருக்கிறாரோ அது மாதிரி பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு டெக்னாலஜி இருக்குதுங்க. நீங்க அந்த டெக்னாலஜில கனெக்ட் ஆகும்போது ஆவியானவர் உங்களை எங்க எடுத்துட்டு போவாரோ அங்க எடுத்துட்டு போவாரு. எப்படி கிரியைகளை செய்வாரோ அப்படி செய்வாரு. அந்த ரலம்குள்ள நிறைய பேர் நீங்க இப்பொழுது கர்த்தருடைய கரம் உங்களை அந்த ரலம்குள்ள நடத்தி கொண்டிருக்கிறத பார்க்க, மேலாக ஏறிவா என்ற ஒரு சத்தம் யோவானுடைய காதுகளிலே கேட்டது. அவன் ஆவிக்குள்ளான பொழுது அவன் மேலாக எழும்பும்படிக்கு, ஆவிக்குரிய ரலம்குள்ள நடக்கும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களுடைய கண்களை திறந்து கொண்டிருக்கிறாரு. ரேகனே மகாச துரோதனியா 38 வருஷம் இருந்துட்டான். இயேசுவே வந்து கேட்கிறாரு, என்னப்பா உனக்கு ஆசை இருக்குதாப்பா சுகமாகணும்னு? ஆசை எல்லாம் எங்க போச்சு? அவன் வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? சூப்பரா செட்டில் ஆயிட்டான். ஐயோ, வெளியில எல்லாம் போய் வீட்டு வாடகை எல்லாம் கொடுக்கணும், நீங்க வேற குடும்பத்தை பார்க்கணும், கடங்கார வருவான், அது இருக்குது இது இருக்குது, நிம்மதியா 3 வேளை சாப்பாடு கிடைக்குது, எனக்குன்னு ஒரு இடம் இருக்குது, ஒண்ணும் தேவையில்ல, செட்டில் ஆயிட்டது. நீங்க நிறைய பேர் நீங்க செட்டில் ஆயிட்டீங்க. நீங்க இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன் 5 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு. ஐயோ, இதுக்கு மேல என்னத்துக்குங்க? இதுக்கு மேல மறுபடியுமா? இதுக்கு மேல ஒரு குடும்ப வாழ்க்கையா? இதுக்கு மேல ஒரு பிள்ளையா? இதுக்கு மேல எனக்கு ஒரு ஊழியமா? இதுக்கு மேல எனக்கு ஒரு ப்ரொமோஷனா? இதுக்கு மேல என்ன எந்த கண்ட்ரிங்க கூப்பிடுவாங்க? அப்பா சொல்றாரு, இதுக்கு மேலதான் நீ பார்க்கவே போற. பிசாசானவன் உன் வாழ்க்கையில முற்றுப்புள்ளிய வச்சான்ல, அப்பா சொல்றாரு, அந்த முற்றுப்புள்ளிய நான் எடுத்துதான் உன்னுடைய வாழ்க்கையில நான் உன்னை பெரும் புள்ளியா மாத்துறேன். ஹalleluya. என்னங்க, அப்பாவுக்கு ஐடியா இல்லைங்க, அவன் வச்சான் புள்ளிய. அப்பா சொல்றாரு, அதே புள்ளி தான்டா செல்லமே, அந்த புள்ளிய வச்சுதான் நான் உன்னை பெரும் புள்ளியா மாத்த போறேன். எந்தெந்த காரியம் தடையா நின்னுச்சோ அதே காரியத்தை தான் உனக்கு அப்பா படிக்கற்களா மாற்றிக் கொண்டிருக்கிறார். எந்த காரியத்தை கொண்டு நொந்து கொண்டிருந்தியோ அந்த காரியத்தை உன்னுடைய மன மகிழ்ச்சியின் காரியமாக தேவன் மாற்றிக் கொண்டிருக்கிறார். நன்றி தகப்ப, நன்றி தகப்பனே. ஹalleluya. அவரை பார்த்து சொல்லுங்களேன், அப்பா நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்கப்பா, களிமண்ண போல நான் உங்க கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, குயவனுடைய கரங்களில இருக்கக்கூடிய களிமண் எப்படி எந்த வார்த்தையும் கேட்காதோ நான் கேட்பது இல்லப்பா. ஆனா உங்களுடைய சத்தத்தை என்னுடைய காதுகள் கேட்கட்டும்பா. அப்பா, என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று சொன்னவர், உங்க சத்தத்தை கேட்டு அதன்படி பின் சென்று அதன்படி செய்வதை காட்டில மேன்மை வேற ஒண்ணும் இல்லப்பா.
எங்க போக சொன்னாலும் போவோம்ப்பா, என்ன பண்ண சொன்னாலும் பண்ணுவோம்ப்பா. இன்னைக்கு அவர்கள் தான் தேவனுடைய பிரதிநிதிகள். என்னங்க, என்ன சொல்றோம் அத சிம்பிளா பண்ணிட்டு போய்க்கிட்டே இருங்க. யாரு என்னன்றதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. திரும்பவும் சொல்றேன், ஒரு சில பேரை நான் பார்க்கிற தரிசனத்த சொல்றேன். You are sitting in a round table conference and I'm seeing VIPs of that nation. அந்த தேசத்துல இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான நபர்கள். நேற்று நைட் ஒரு கனவு. நேத்து நைட் ஒரு கனவு. அந்த கனவு என்னன்னா, எனக்கு காலையில எழும்பும்போது சரியா தெரியல. இப்ப அப்ப ஆவியானவர் அந்த கனவு அப்படியே நான் பார்த்தது. சிஎம் உடைய ஒரு ரூம் இருக்குது. சிஎம் இருக்கிறாரு. ஒரு 20, 25 பேர் தான். அதுல நானும் இருக்கிறேன். முக்கியமான எனக்கு தெரிஞ்ச ஒரு 4, 5 பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. சிஎம் ஓட கூட ஒரு மீட்டிங் நடக்குது. எனக்கு என்னென்ன பேசுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரியல. பட் அந்த நேஷன குறித்து தான ஒரு முக்கியமான, அதுவும் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான மீட்டிங் நடக்குது. அதுல நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனா, அந்த காரியத்தை எப்படி தேவனுடைய சித்தத்தின்படி செய்வது என்ற ஆலோசனை கேட்பதற்காக நம்மை அழைத்திருக்கிறார்கள். ஹalleluya. நான் சொல்றேன், the days have come where God will place you strategically among the people who are taking the decisions for the nations. The laws will be changed and amended according to God's word. அப்பாவினுடைய வார்த்தையினுடைய சித்தத்தின்படி தேசத்தினுடைய கட்டளைகளை மாற்றத்தக்கதாக, தேசத்தினுடைய தீர்மானங்களை நிர்ணயிக்கும் பொழுது உங்களுடைய ஆலோசனை கேட்கத்தக்கதான வாசல்களை திறக்கிறாரு. ஒரு சில பேர் நீங்க யோசிக்கலாம், வீட்லயே நான் சொன்ன யாரும் என் பையனே கேட்க மாட்டேன்றான். என் கொலீக்ஸே நான் சொன்னதா, டேய் போய் வேலைய பாடுறான்றாங்க. நீங்க என்னடா தேசத்தை குறிச்சு பேசுறீங்களே? ஏங்க, அடிமையா தாங்க இருந்தான். ஒரு நாள் வந்தது. அவனுடைய சித்தம் இல்லாம ஆவியானவர் இப்படி எழுதியிருக்கிறாரு. யோசேப்புடைய பர்மிஷன் இல்லாம என்ன தெரியுமா எழுதியிருக்கிறாரு? எவனும் சுண்டு விரல் அசைக்க கூடாதாம். ஏய், என்னுடைய அப்பா யாரு தெரியுமா? இன்னைக்கு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அண்ணா இன்னைக்கு இந்த மாசம் வாடகையை கொடுத்தா போதாதா? இந்த மாசம் என் குடும்பத்தை தரனா போதாதா? இந்த வருஷம் என் பிள்ளைகளுடைய ஃபீஸ நான் கட்டினா போதாதா? ஆமா, ஆமா, ஆமா. இந்த வருஷம் நீங்க ஃபீஸ கட்டுவீங்க. கூடிய சீக்கிரத்துல அநேக பிள்ளைகளுக்கு நீங்க ஃபீஸ கட்டுவீங்க. ஏன் கர்த்தருக்கு சித்தம்னா ஸ்கூலையே கட்டுவீங்க. ஹalleluya. ஏங்க, உங்களுடைய இருதயத்துக்குள்ள, ஐயோ எனக்கு இருக்கிறது போதும், இந்த பிரச்சனைகள் போதும். இல்ல, சத்துரு வச்சிருக்கிற ஒரு திட்டம் அதுதான். பிரச்சனைக்கு மேல பிரச்சனைய குடுத்தா அதுக்கு மேல யோசிக்க முடியாதுல்ல. ஐய்யய்யோ! இது எப்படி சமாளிக்க போறோம்? அத எப்படி சமாளிக்க போறோம்? அதுக்கு மேல நீங்க இந்த பெரிய பெரிய சிஇஓ எல்லாம் பார்த்திருக்கீங்களா? ஆ ஜெனரல் மேனேஜர்ஸ் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, பெருசா வேலையே பண்ண மாட்டாங்க. நீங்க பார்த்திருக்கீங்களா? அத நான் வொர்க் பண்ணும்போதெல்லாம் பார்ப்பேன். பெரிய பெரிய ஆட்கள் வருவாங்க. கேபின் இருக்கும். உள்ள போவாங்க, உட்காருவாங்க. சும்மா லேப்டாப் எடுத்து தட்டு தட்டு தட்டிட்டு இருப்பாங்க, போயிடுவாங்க. ஒரு 2 மணி நேரம் தான் ஆபீஸ்ல இருப்பாங்க. சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 1,50,000 2,00,000. யோசிப்பேன், டேய் என்னடா பண்றீங்க? நாங்க மாங்கு மாங்குன்னு வேலை பார்க்கிறோம். எங்களுக்கு ரூ. 10,000 15,000 வந்து சும்மா 2 மணி நேரம் அதுவும் ஜாலியா சும்மா சூட்டு கோட்ன்னு வருவாங்க, உட்காருவாங்க. நான் யோசிப்பேன், இதெல்லாம் ஓபியா இருக்குதுடா. இதெல்லாம் இப்படிலாம் ஒரு வாழ்க்கை கிடைக்காதுடா. அப்புறம் தான் தெரிஞ்சது. நம்ம குடுக்கிறது உடல் உழைப்பு. ஆனா சிஇஓ, மேனேஜர்ஸ் அவங்க குடுக்கிறது உடல் உழைப்பு இல்ல, மன உழைப்பு. அவங்க திங்க் பண்ணுவாங்க ஸ்ட்ராட்டஜிக்கா என்ன பண்ணணும், எப்படி இந்த காரியத்தை நடப்பிக்கணும்ன்றது டிசிஷன் மேக்கர்ஸ். அவங்க தான் கேட்டலிஸ்டா இருப்பாங்க. அதாவது இந்த காரியத்தை இப்படியே செய்ய வேண்டாம், இப்படியும் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறவர்கள். ஹalleluya. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை உங்க மேல வைத்திருக்கிறார், உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். ஆனா நீங்க போகிற பாதையில இருக்கக்கூடிய முட்களும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன ஆயிடுச்சுன்னா, ஐயோ எகிப்துல நல்லா தானே இருந்தோம், இங்க எங்களுக்கு வெறும் காய்கறி தான் கிடைக்குது, நான் வெஜிடேரியன் கூட கிடைக்க மாட்டேங்குது, நல்லா தானே இருந்தோம். இந்தியால இருக்கும்போது நல்லா தானே இருந்தோம், அமெரிக்கான்னு வந்துட்டோமே. ஆனா அமெரிக்கால வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க முள்ளு குத்துது, அங்க முள்ளு குத்துது. எல்லாம் குத்தும் தாங்க. ஏன் தெரியுமா? அமெரிக்காவையே தலைகீழா மாத்துவதற்காக தான் உங்களை வைத்திருக்கிறார். ஆமென். எவ்வளவு பேர் நீங்க நம்புறீங்க? ஒரு தேசத்தை உங்களை கொண்டு மாற்றும்படிக்கு தான் தேவன் உங்களை கரம் பிடிச்சிருக்கிறார். ஆமென். ஹalleluya. இத பாருங்க, இன்னைக்கு நீங்க பார்க்கிற காரியங்கள் அல்ல, இதை விட பெரிதானவைகளை பார்க்கும்படிக்கு யோவான் 1:50, அதுதான் இன்னைக்கு தேவன் என்னுடைய இருதயத்துல வைத்த வார்த்தை. யோவான் 1:50. ஹalleluya. glorious father. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஹalleluya. யோவான் 1:50. நான் நிறைய காரியங்கள், அதுவும் ரீசென்டான டேஸ்ல
மினிஸ்ட்ரிக்கெல்லாம் வெளியில போகும்போது நடந்த காரியங்கள், தேவன் கொடுத்த வெளிப்பாடுகள். சோ நிறைய பம்போர்டட் இன் மை மைண்ட். இந்த ஆஸ்பெக்ட்ல எடுக்கிறதா, இந்த ஆஸ்பெக்ட்ல எடுக்கிறதா, எதை எடுக்கிறதுன்னு எனக்கு நிறைய புரியவே இல்ல. ஆனா ஆவியானவர் எப்பொழுதும் போல நேத்து நைட் எல்லாம் ஃபுல்லா தூங்க விடல. ஹோல் நைட் உட்கார்ந்து தேவ சமூகத்துல அப்பா என்னது 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 தேவன் தெளிவாக தரிசனத்தை காண்பித்து சொன்னாரு. என் பிள்ளைங்க கிட்ட இந்த வார்த்தையை சொல்லு. இந்த சீசன் உங்களுக்கு எப்படிப்பட்டதுன்னா பெரிதானவைகளை காண்கிற சீசன். ஹalleluya. அங்க பெரிதானவைகளை அப்படின்னு மட்டும் போடல. அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தையை தான் சொன்னாரு. என்ன தெரியுமா? இதிலும் என்னதுங்க? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நான் நினைச்சேன், ஓகே இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த காரியங்கள், தேவன் செய்த காரியங்கள் ஓரளவுக்கு. ஏன்னா இங்க நாத்தான்வேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நாத்தான்வேல் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில, நாத்தான்வேலுடைய வாழ்க்கையில நடந்தது இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவன் ஆச்சரியப்பட்டு சொல்றான். ஐயோ இப்படியா அப்படின்னு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ பார்த்ததெல்லாம் நல்லதானே, இதை விட பெருசா பாப்ப. தேவனுடைய கருத்தை நீ பார்த்த. ஆனா அப்பா என்கிட்ட சொன்னது, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களை பார்த்து அப்பா சொல்ற வார்த்தை இதிலும் அப்படின்னு சொல்லும் பொழுது மொத காரியம், மனிதர்கள் உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் என்னெல்லாம் செய்திருக்கிறாங்க. யோசேப்பினுடைய சகோதரர்கள் தான் குழியில தூக்கி போட்டாங்க. அவனை இறந்ததா அப்பா கிட்ட போய் நியூஸ சொன்னாங்க. அவனை விற்று போட்டாங்க. என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்தாங்க. கூட இருந்த அந்த பார்வோனுடைய வீட்டுல இருக்கும் பொழுது தேவையில்லாத பழி சுமத்தப்பட்டான். அதாவது மனிதர்களுடைய உச்சக்கட்ட கெடுதல அவன் பார்த்தான் தன்னுடைய வாழ்க்கையில யோசேப்பு. ஆனா அப்பா இன்னைக்கு அதே யோசேப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி, நீங்க யோசேப்ப நினைச்சீங்கன்னா குழியில விழுந்ததையா நினைக்கிறீங்க? உங்க மனசுக்கு யோசேப்ப நினைச்சா என்ன ஞாபகத்துக்கு வருது? குழியில விழுந்ததா? இல்ல பல வருணம் அங்கி ஞாபகத்துக்கு வருதா? இல்லன்னா வந்துட்டு போர்த்திபாருடைய மனைவி தப்பா வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனை கையும் களமா புடிச்சு ஜெயில போட்டாங்க. அது ஞாபகத்துக்கு வருதா? உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வருது? நீங்களே சொல்லுங்களேன். யோசேப்புன்னா அவனை ஆசைப்பட்ட உயர்த்தி ராஜாவாக்குனது. ஆமென். யோசேப்புல எஸ் வெங்கட் நீ சொல்லு. என்ன சொல்ற? ஆமென். அதேதான். ஆமென். ஏன்? சரி எனக்கு யோசேப்புனால என்ன தெரியுமாங்க வரும்? பந்தி. என்னன்னா, எந்த சகோதரர்கள் தூக்கி போட்டாங்களோ, அதே சகோதரர்கள் வந்து, அந்த சகோதரர்கள் அவன் தண்ணி காட்டுறான். தண்ணி காட்டி கடைசில டேய் நீ பெஞ்சமின கூட்டு வந்தா தான்டான்னு சொல்லிட்டு கூட்டு வந்ததுக்கு அப்புறம், கட்டி அணைச்சு அவனுங்கள பக்கத்துல வாங்கடான்னு முத்தம் குடுக்கும்போது தான் அவனுங்களுக்கு தெரியுது. டேய் இது நம்ம யோசேப்புடான்னு. எனக்கு அந்த சீன் தான் கண்ணுக்கு முன்னாடி வரும். ஒருவேள படத்துல நான் பார்த்ததுனாலயா என்னன்னு தெரியல. படத்துல அந்த சீன பார்த்தீங்கன்னா அப்படியே பூரிச்சு போயிடுவீங்க. உங்களால அப்படியே உங்க சீட்ல உங்களால உட்கார முடியாது. அதாவது டேய் இவன் கதை முடிஞ்சிடுச்சு. நான் என்ன சொன்னேன்? முற்றுப்புள்ளின்னு சொன்னேன்ல. முற்றுப்புள்ளி வச்சாச்சுடா. ஃபுல் ஸ்டாப் முடிச்சதுடா. யோசேப்பு சாப்டர் என்னைக்கோ காலிடா. புக்ல அவன் சாப்டரே கிடையாது. டேய் புக்ல இருந்த ஒரு சாப்டர் நீ கிழிச்சு எடுத்த. நீ தப்பு பண்ணிட்ட. ஏன்னா அவன் புக்ல ஒரு சாப்டரா இருந்தான். நீ அவனை பிச்சு எடுத்ததுனால அவனையே ஒரு புக்கா மாத்திட்டாரு. ஹalleluya. ஒரு சாப்டர் இல்ல. நீ ஃபுல் ஸ்டாப் வச்சவன இன்னைக்கு அப்பா பெரும்புள்ளி. நீ முற்றுப்புள்ளி வச்ச. இன்னைக்கு பெரும்புள்ளி. அவனுங்க அப்படியே ஏன்னா அவனுங்க யார பாக்குறானுங்க? பார்வோனுக்கு அடுத்தது. அப்படிதான் பார்வோன பார்க்க முடியாது. பார்வோன பார்க்கணும்னா யோசேப்ப தான் பார்க்கணும். அப்பதான் ஈக்குவல் டூ பார்வோன். ஏன்னா வசனமே சொல்றது பார்வோனுக்கு யோசேப்ப என்னவா மாத்தினாராம்? தகப்பனா மாத்தினாராம். ஏய் என் தேவன் எப்படிப்பட்டவர்னா இங்க பாருங்களேன். இன்னைக்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்கல்ல. இன்னைக்கு அடிமையா இருக்கிறீங்கல்ல. யாருக்கெல்லாம் அடிமையா இருக்கிறீங்களோ அப்பா சொல்றாரு. அவங்களுக்கு நீ அப்பாவா மாறப் போற. அப்படிதான் அவங்க உங்க பிள்ளைங்க. நீங்க சொல்றத அவங்க கேட்டாகணும். ஐயையோ! உங்களுக்கு புரியல நான் சொல்றேன். ஹalleluya. எந்தெந்த நபர்களுடைய வார்த்தை உங்கள புண்படுத்துச்சோ அந்த நபர்கள் கையிட்டு அவர்கள் குனிந்து உன்னிடமாய் வந்து உன்னிடத்தில் மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்கிறதை அவர்கள் நாவுகள் அறிக்கையிட பண்ணுவார். ஹalleluya. என் தேவன் வைராக்கியமுள்ள தேவன்க. அவர் சொன்னதை செய்கிறவர். இங்க பாருங்க இதிலும் பெரிதானவைகள் தான். இதுவரையிலும் மனிதர்கள் என்னென்ன கிரியைகள் அவங்க வாழ்க்கையில செய்தார்களோ அந்த கிரியைகளுக்கு தக்கதான மகிமையின் கிரியைகளை அப்பா செய்ய போறார். அதே யோசேப்பு தான். ஆனா அவன் பார்த்தது ஒரு சைடு தான். இன்னொரு சைட பார்க்கல. நீங்க இன்னொரு சைட பார்க்கக்கூடிய நாட்களுக்குள்ள வந்திருக்கிறீங்க. அதே தாவீது தான் பார்த்தானுங்க. இங்க எதுக்குடா வந்த? நீ வனாந்தரத்துல ஆடு மேய்க்க வேண்டியவன் தானே. இந்த இடத்துல இங்கே பேட்டில் ஃபீல்டுல யுத்த காலத்துல உனக்கு என்ன வேலை? அவனும் சொன்னான், எனக்கு யுத்த காலத்துல ஒரு வேலையும் இல்லடா. ஆனா அங்க ஒருத்தன் நின்னுட்டு ஜீவனுள்ள தேவனாகிய என் கர்த்தரை தூஷித்துக் கொண்டிருக்கிறானே, அதுக்கு என்னடா செய்து கொண்டிருக்கிறீங்க? ஹalleluya. அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. ஏய் நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன்.
நம்புறவங்க உங்க வாழ்க்கையில இதை பாப்பீங்க. நீங்க வனாந்தரத்தில் ஆடுகளுக்கு பின்பாக இருந்த நாட்கள் முடிந்து யுத்த களத்துக்கு வரக்கூடிய நாட்களுக்குள் அப்பா உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். எப்படி ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது பின்னாடி இருந்து தள்ளி விடுவாங்கல்ல. மும்பை எல்லாம் போயிருக்கும் போது அந்த ரயில்வே ஸ்டேஷன் அப்படிதான். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், அவங்களே உங்களை ட்ரெயினுக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டாங்க. அப்படிப்பட்ட கூட்டம். அப்பாவினுடைய அன்பு உங்களை நெருக்கி ஏவினதை போல இந்த நாட்கள் ஆவியானவர் உங்களை நெருக்கி ஏவி யுத்த களத்துல நிக்க வைப்பாரு. எந்த இடத்துல நீங்க நிக்கணுமோ அந்த இடத்துல அப்பா உங்களை நிக்க வைப்பாரு. ஹalleluya. நான் சொல்றேன், ஜார்க்கண்டுக்கு இந்த நாட்கள்ல போயிருக்கும் பொழுது ஒரு சில பேருடைய வாழ்க்கையில் அப்பா செய்த மாற்றங்கள் நினைத்து பார்க்க முடியாதவைகளா இருந்தது. அங்க என்ன தேவைன்னு உங்களுக்கு எனக்கு தெரியாதுங்க. ஆனா அப்பாவுக்கு தெரியும். ஒரு சில பேருடைய வீட்டுக்குள்ள உடைக்க வேண்டிய கட்டுகளை அப்பா உடைத்தார். ஒரு சில பேருடைய வாழ்க்கையில தேவன் செய்ய வேண்டிய அபிஷேகத்தை செய்தார். ஒரு சில பேருடைய வாழ்க்கையை கம்ப்ளீட்டா யூ டர்ன், என்னங்க யூ டர்ன் போட்டாரு. எப்படி என் கால் உடைஞ்ச பொழுது அப்பா சொன்னாரு, இனி இந்த கால் இந்த உலகத்துக்கு கிடையாதுப்பா, என் ராஜ்யத்துக்குன்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு சில பேரு பிசினஸ் பண்ணி கொண்டிருந்த நபர்கள் இன்னைக்கு they are committed for ministry. ஹalleluya. அவங்க பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா பிசினஸ் கிடையாது இனிமே அவங்க வாழ்க்கை. அவங்க வாழ்க்கை அப்பாவுடைய பிசினஸ். ஆமென். நிஜமா நான் சொல்றேங்க, இனிமேல உங்க வாழ்க்கையில அப்பா நீங்க யார சந்திக்க போறீங்கன்றத அதிகாலையில தேவ சமூகத்துக்கு தயவு செய்து போயிடுங்க. அன்னைக்கு காலையில அன்னன்னைக்கு காலையில அப்பா சமூகத்துக்கு ஒரு 1/2 hour to 1 hour கொடுத்துருங்க. போய் அமைதியா உட்காருங்க. நான் சொல்றது, நீங்க ப்ரே பண்றது, துதிக்கிறது அதெல்லாம் விட்டுட்டு ஒரு 45 மினிட்ஸ் அவருக்கு மட்டும் கொடுங்க. சும்மா போய் உட்காருங்க. அப்பா தரிசனத்தையோ வார்த்தையோ கொண்டு உங்களோட பேசுவாரு. அன்னைக்கு என்ன செய்ய போறான்றது, அன்னைக்கு செய்யறத அன்னைக்கு உங்க கண்கள் பார்க்கும். ஹalleluya. எந்தெந்த காரியத்துல நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களோ இதுக்கு மேல பிரயோஜனம் இல்லைன்னு, அதே காரியத்துல பிரயோஜனம் இல்ல, உங்களை பிரகாசிக்கிற சூரியனை போல வைக்க போகிறார். முதல் காரியம் இதிலும்னு சொன்னா, மனிதர்கள் என்னென்னலாம் உங்க வாழ்க்கையில தேவ திட்டத்திற்கு மாறாக செய்தார்களோ, உங்களை ஒடுக்கணும்னு செய்தார்களோ, அதை விட பெரிதான மகிமையை தேவன் காண்பிக்க போகிறார். ஹalleluya. 2வது, சத்துரு சும்மாவே இருக்க மாட்டான்ல. சத்துருவும் அவன் சைடுல பண்ணிட்டே இருப்பான்ல. அவன் மனிதர்களை யூஸ் பண்ணாலும் டைரக்டா அவன் நிறைய காரியங்கள பண்றான். ஒரு சில பேர் நான் பார்க்கிறேன், உங்க சரீரத்துல வியாதி, அந்த வியாதி வந்துட்டு உங்களால மேற்கொள்ள முடியாததா இருக்குது. நான் வியாதின்னு சொல்லும்போது அது வியாதி மாத்திரமல்ல, ஒரு சில பலவீனங்கள், ஒரு சில பகுதியில உங்களுடைய சரீரத்தினுடைய பலவீனங்கள உங்களால வந்துட்டு தாங்க முடியல. ஒரு சில காரியத்துல என்னதான் டாக்டர் போயாச்சு, டாக்டர் பார்த்தாச்சு, மெடிசன் எடுத்தாச்சு. பட் ஆனா அப்பா இன்னைக்கு சொல்ற வார்த்தை இங்க பாருங்களேன். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். எந்த பகுதியில உங்களுக்கு பலவீனம் இருக்குதோ அந்த இடத்துல கைகளை வைத்துக் கொள்ளுங்க. தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்க சொல்லுங்க, நான் கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், கர்த்தரால பிடிக்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய கரத்துல இருக்கிற ராட்சமணி, கர்த்தருடைய பலன் தான் என்ன மூடி இருக்கும், பலவீனம் கிடையாது. இந்த கால்கள் கர்த்தருக்கென்று ஓடுகிற கால்கள், இந்த கரங்கள் கர்த்தருக்கென்று பயன்படக்கூடிய கரங்கள், இது கர்த்தருடைய பாத்திரம், நான் தேவனுடைய மகிமா பாத்திரம், கர்த்தருடைய மகிமையை சுமந்து கொண்டு போகக்கூடிய வேண்டியவன், கர்த்தருக்காக செய்ய வேண்டியவைகளை செய்யும்படிக்கு அவருடைய கரம் இன்று என்னை பலப்படுத்துகிறது. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவான். சொல்லுங்க, நான் பலவான், நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். கர்த்தருக்காக பிடிக்கப்பட்டவன். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடருகிறவன். ஹalleluya. நன்றி தகப்பனே. அப்பா, ஒரு வல்லமை ரட்சாவை இப்பொழுது பலவீனத்தின் மத்தியில் ரட்சாவை அவர்களுடைய கரங்கள் இப்பொழுது பலன் அடைவதற்காக நன்றி. அவர்களுடைய எலும்புகள் பலன் அடைவதற்காக நன்றி. அப்பா, ரத்த நாளங்கள் இப்பொழுது பலன் அடைவதற்காக நன்றி. எந்தெந்த ஆர்கன்ஸ்ல ரட்சாவே அடைப்புகள் இருக்கிறதோ, பலவீனங்கள் காணப்படுகிறதோ, எல்லா ஆர்கன்ஸும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது அவைகள் எந்த நோக்கத்திற்கு நீர் உண்டு பண்ணினரோ அந்த ஒரிஜினல் பர்பஸை செய்யும்படிக்கு பெர்ஃபெக்ட் ஆவதற்காக நன்றி, நன்றி, நன்றி. விசுவாசிங்க. விசுவாசித்த போது நீங்க ஒன்னும் பெருசா பண்ண வேண்டியதே கிடையாது. இயேசு கிறிஸ்து ஃபுல்லா அவருடைய மிராக்கல் எல்லாம் கேட்ட ஒரே வார்த்தை, நீ விசுவாசிக்கிறியா, நீ விசுவாசிக்கிறியா. ஏன் திரும்ப திரும்ப கேட்டார் தெரியுமா? ஒரே கண்டிஷன், அவருடைய அற்புதத்தை பார்க்கிறதுக்கு ஒரே கண்டிஷன், நம்ம விசுவாசிக்கணும். ஆனா அதை ஏன் அவர் திரும்ப திரும்ப கேட்டார்னா, நம்ம விசுவாசிக்க முடியாத இடத்துல இருக்கிறோம். அதுதான் சத்ரு பண்றது. சத்ருவனுடைய நோக்கம் என்னன்னா, நீங்களும் விசுவாசிக்க முடியாத இடத்துல கொண்டு போய் நிக்க வச்சிருவோம். அங்க பாப்பா, இப்ப பாருடா, நீ சிங்க கெபிக்குள்ளேயே போட்டாச்சு, ஆடே உள்ளே வந்து விழுந்துட்டியாடா. உள்ள விழுந்தா என்னடா, இன்னும் உள்ள விழுந்தா என்ன, மேல நிறைய வேலை இருந்தது. எனக்கு அப்பா 2 நாள் வெக்கேஷன் கொடுத்திருக்கிறாரு. படுத்து தூங்குறதுக்காக வந்திருக்காரு. ஏய், தூங்க போறியா சிங்க கெபிலியா? ஆமாண்டா. அவனுக்கு என்னென்ன பிலோவா இருந்திருக்கும். நம்ம எல்லாம் எப்படிப்பட்ட பிலோ, ஒருவேளை பார்த்தா ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க பிலோ காமிச்சாங்க. செம படுத்தீங்கன்னா அப்படியே உள்ளுக்கு போயிடுது. அந்த பிலோ விலை எவ்வளவு தெரியுமா? 7,500 ஒரு பில்லோங்க 7,500. ஒருவேளை இங்க இருக்கிறவங்க நீங்க கூட நல்ல காஸ்டோட பில்லோல தூங்கி இருப்பீங்க. ஆனா தானியலுக்கு என்ன பில்லோ கொடுத்தாரு தெரியுமா?
லயன் பில்லோ. சிங்கத்து மேல படுத்து தூங்கி போடுற மகன் அது எப்படி இருக்கு தெரியுமா? அப்பா நான் அனுபவிச்சதுல அனுபவிடா. ஏய் நான் சொல்றேன். நீங்க யாரும் அனுபவித்திராதத அனுபவிப்பீங்க. ஆமென். குளோரியஸ் ஃபாதர். ரிட்டர்ன் ஜார்க்கண்ட் வந்து ஃபேமிலியோட நாங்க போயிட்டு வந்தோம். வரும்போது யோசிச்சேன். அப்ப நாங்க 4 டிக்கெட் தான் புக் பண்ணியிருக்கிறோம். ஆனா 2, 2 சீட் அந்த 3, 3 சீட் 6, 6 கிடைச்சா நல்லா இருக்கும். ஃபுல் ஃப்ளைட் புக் ஆயிருக்குதுங்க. ஆனா எங்களுடைய ரோல மட்டும் 3, 3 சீட்டு. எங்களுக்கு அடுத்த சீட்டு ஃப்ரீ. அந்த சைடும் ஃப்ரீ. நாங்க 4 பேரு 6 சீட்ல சும்மா ஜாலியா வந்தோம். என் அப்பா கேட்டாரு, "கேளுடா மகனே, நீ கேளு. வேற என்ன வேணும்? வேற எதனா வேணுமா?" அப்படின்னாரு. "பைலட் சீட் வேணுமா? ஆசைப்படுறியா?" அப்படின்னா, "எனக்கு இன்னும் ஃப்ளைட் ஓட்ட தெரியாதுப்பா. பைலட்டே ஓட்டட்டும்." ஹalleluya. நீங்க நம்ம நம்ம விசுவாசிக்க பயப்படுறோம். அப்பா சொல்றாரு, "டேய் கேளுடா. தேசங்களை கேளு மகனே, நான் உனக்கு கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். எந்த மகிமையை நீ பார்க்க விரும்புற, எந்த தேசத்துல உன் காலை நீ வைத்திருக்கிறியோ, கால் மிதிக்கிற தேசம் உன்னுடையது. உன்னுடையதுனா கர்த்தருடைய மகிமைக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டது. நீ கேளு வாயைத் திறந்து. நீ இதுவரையிலும் கேட்கவில்லை என் நாமத்தினாலே. இதற்கு மேலே உன்னுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு கேளு. அவைகளை நீ பெற்றுக்கொள்வாய்." ஹalleluya. Glorious Father. எங்க இயேசு கிறிஸ்துவ சிலுவையில சின்னாபின்னமாக்கணும். குட் ஃப்ரைடேன்னு பேரு வச்சுட்டாங்க அதுக்கு. என்ன பேட் ஃப்ரைடே இல்ல. இல்லன்னா அக்லியஸ்ட் ஃப்ரைடேன்னு வச்சிருக்கலாம். அது ஏங்க குட் ஃப்ரைடே? எல்லாம் சொல்லலாம். நம்மளுடைய பாவங்களெல்லாம் அவர் சுமந்து தீர்த்தாரு. நம்ம பாவத்தெல்லாம் சுமந்தாருப்பா. அவர பார்க்கும்போது பாவமா தானப்பா இருக்குது. இன்னைக்கு இருக்க சிலுவைய பார்த்தா யாருன்னா சந்தோஷமா ஜாலியா இருப்பீங்களா? கிடையாது. சிலுவைய பார்த்தா ஒண்ணு பண்ணுது மனசுக்குள்ள. ஐயோ! இப்படி பண்ணிட்டாங்களே. இந்த இந்த அந்த கேடு அடைஞ்சுட்டாரு அப்படின்னு தான் இருக்குது. ஆனா அதுக்கு பேரு குட் ஃப்ரைடேவா? ஏன்னா, அத குட்ன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நீங்க சொல்ல முடியும். ஏன் தெரியுமா? நம்ம பாவத்தெல்லாம் சுமந்து தீர்த்தலாம் உண்மதான். சண்டேவ பார்த்தவன் மட்டும் தான் ஃப்ரைடேவ குட்ன்னு சொல்ல முடியும். ஏன்னா, டேய் இன்னைக்கு பார்க்கிறதெல்லாம் நல்லது தான்டா. 2டே நாள்டா, 3ஆம் நாள்ல அப்பா தூக்கி எழுப்பிட்டாருடா. அத பார்த்தவனுக்கு தெரியும். டேய் இதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள. ஃப்ரைடே அன்னைக்கு குட் தான். ஏன்? அப்பா 2 நாள்ல எழுப்ப போறாரு. நான் சொல்றேன். சத்துரு எதெல்லாம் இதுவரையில செய்தானோ 3ஆம் நாள்ல உயிர்த்தெழச் செய்த அதே வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. அப்பா எனக்கு சொல்றாரு. சத்துரு செய்த கிரியைகளை காட்டிலும் இதிலும் பெரிதானவைகளை உன்னுடைய கண்கள் பார்க்க போகிறது. ஹalleluya. என்னங்க ஒருவேளை உங்களுடைய மனசுக்கு இப்ப ஏதாவது வருதா? இந்த வாழ்க்கை, இந்த காரியம் என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்த குடுத்துருச்சு. பெரிய ஒரு துக்கத்த குடுத்துருச்சு. இந்த காரியம் தான் இது நடக்காம இருந்திருந்தா, தயவு செய்து திருமணத்தை யோசிக்காதீங்க. அது தேவன் கொடுத்தது. சோ அதுல எந்த மாற்றமும் இப்ப தேவன் கொடுக்க முடியாது. அதுல மாற்றங்கள் வேணும்னா நீங்க தனியா வந்துட்டு தேவனோட கூட பேசுங்க. அப்ப கூட எனக்கு தெரிஞ்சு எதுவும் ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா ஒரு சில பேர் மனசுல நினைக்கிறீங்க, ஐயோ! அப்பா இதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தது. ஆனா இதுக்கப்புறம் டேய் அது வேற வாழ்க்கை, இது வேற வாழ்க்கை. ஒருத்தவங்க சொன்னாங்க, "சார் பவுல் மாதிரி ஊழியம் பண்ணணும்னா திருமணம் பண்ணாம பண்ணுங்க." ஏன்பா திருமணத்த அவர் தானப்பா உண்டு பண்ணாரு. பவுல் மாதிரி அழைப்பு இருந்ததுன்னு சொன்னா திருமணம் இல்லாம பண்ணணும். யோசிச்சு பாருங்க. நெறைய பேர் அப்படியே வல்லமையா ஊழியம் பண்ணணும்னா திருமணம் பண்ணக்கூடாது. வல்லமையா ஊழியம் பண்ணணும்னா திருமணம் பண்ணிட்டு பண்ணுங்கப்பா. ஏன்னா சத்துருவுக்கு ஒரு மிகப்பெரிய கதவு அடைக்கப்படுகிறது. ஹalleluya. எந்தெந்த பகுதியில இப்ப உங்க மனசுக்குள்ள எதெல்லாம் வருது யோசிச்சு பாருங்களேன். இந்த காரியம், இந்த புள்ளி, இந்த டாட், இந்த சம்பவம் என் வாழ்க்கையில நடக்காம இருந்திருந்தா, ஐயோ! நல்லா இருந்திருக்குமே. அப்பா சொல்றாரு, ஒரு சில பேர் நினைக்கிறீங்க, என் வாழ்க்கையில நான் இவங்கள இழந்துட்டேன். இன்னைக்கு அவங்க என் கூட கிடையாது. ஆனா அவங்க இருந்திருந்தா என் வாழ்க்கை அப்பா சொல்றாரு, அவங்க இருந்திருந்தா எப்படி உங்க வாழ்க்கை இருந்திருக்குமோ, அதை விட பல மடங்கு மகிமையா உங்களை நடத்தக்கூடிய அன்பு கரம் உங்களோடு கூட இருக்கிறது. ஹalleluya. நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்னவர். ரேபன மஹச துரு தனாஹந்த ரேதரியா. ஒரு சில பேர் ஒரு சில முடிவுகள் எடுத்திருக்கீங்க. என்னன்னா, சத்துரு பூந்து விளையாடிட்டான். அதுக்காக நீங்க என்ன முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா, இனிமே இந்த சாப்டர பத்தி யோசிக்கவே கூடாதுன்னு அப்பா சொல்றாரு. அந்த சாப்டர் தான் கை வைக்க போறேன். என்னங்க? அதே சாப்டர் தான் கை வைக்க போறேன். அந்த இடத்துல தான் உன் தலைய உயர்த்த போறேன். ஆனா இதுக்கு மேல தப்பு நடக்காது. அப்பா சொல்ற வார்த்தை. குறிச்சு வைத்துக்கங்க. இதுக்கு மேல தப்பு நடக்காது. உங்களுக்கு ஒரு அடையாளத்த குடுக்குறாரு. இன்னும் 1 வீக்ல அதே காரியத்துல அப்பா இஸ் கோயிங் டூ ஓப்பன் த டோர். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அந்த காரியத்துல ஒரு துவக்கத்த அப்பா குடுக்கும்போது உங்களுக்கு தெரியும். இது கர்த்தருடைய கரமே செய்தது என்று அவர்கள் கண்டு, உணர்ந்து, சிந்தித்து அறிந்து கொள்வார்கள். உங்களுக்குள்ள ஒரு உணர்வ குடுப்பாரு, நிச்சயத்த குடுப்பாரு, அடையாளத்த குடுப்பாரு. தீர்க்கதரிசனமான வார்த்தைகள கொடுப்பாரு. அப்பா உங்களுக்கு சொப்பனத்தினால கன்ஃபார்ம் பண்ணுவாரு. இந்த காரியம் கர்த்தராலே உண்டாயிற்று என்று. ஹalleluya. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். குட் ஃப்ரைடேல சின்னாபின்னமாக்குனானா, ஆனா அப்பா என்ன பண்ணாரு? சண்டே அன்னைக்கு சிறப்பான சம்பவத்த பண்ணாரு. இவன் சின்னாபின்னமாக்குனான். அப்பா அதையே எடுத்து சிறப்பான சம்பவமா மாத்துனாரு. டேய் நீ எல்லாம் முடிச்சல்ல. எல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சா? ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு. முற்றுப்புள்ளி வச்சுட்டே வச்சுட்ட.
ஞாயிற்றுக்கிழமைக்கு எழுப்பினாரு குமாரனை. எல்லா நாமங்கத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தாரு. ஹalleluya. எல்லா முழங்கால்களும் அவருக்கு முடங்கும்படிக்கு செய்தாரு. ஏன்? அவர் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால. இன்னைக்கு நீங்க நிறைய பேர் போகிற பாதை கர்த்தருடைய சித்தத்துக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. நீங்க நிறைய பேர் உங்களுடைய வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கணும். நீங்க உங்களுடைய குரலை எழுப்பி இருக்கணும். உங்களுடைய காரியத்தை நீங்க எடுத்து பேசி இருக்கணும்னு நீங்க பேசல. கர்த்தருக்காக நீங்க அமைதலா இருந்தீங்க. கர்த்தருக்காக சகித்துக் கொண்டிருந்தீங்க. சகித்துக் கொண்ட நாட்கள் எல்லாமே நல்லது. ஆனா அப்பா சொல்லுகிற நாட்கள், மகனை நீ சகித்துக் கொண்டு, மகளை சகித்துக் கொண்டிருந்த நாட்கள் நல்லது. ஆனா இப்பொழுது வருகிற நாட்கள் சகிக்கிற நாட்கள் அல்ல, சாதிக்கிற நாட்கள். சகித்த நாட்கள் நல்லது. ஆனா இந்த நாட்கள் சாதிக்கிற நாட்கள். ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணுங்க. அப்பாவுடைய சமூகத்துக்கு ஓடி போயிடுங்க. பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எவ்ரிதிங். அப்பா என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடியா இருங்க. ஹalleluya, glorious father. முத காரியம், மனிதர்கள் செய்த காரியங்களை காட்டிலும் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இரண்டாவது, சத்துரு பிசாசானவன் செய்த கிரியைகளை காட்டிலும் பெரிதானவைகளை காண்பாய். மூன்றாவது, தேவன் உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாருல்ல, அவர் செய்ததும் இதுவரையில என்ன பண்ணிருக்கிறாரு? அப்பா எனக்கு ஒரு நல்ல மனைவி கொடுத்தாரு, நல்ல பிள்ளைகளை கொடுத்தாரு, நல்ல சபையை கொடுத்தாரு, நல்ல எனக்கு தரிசனத்தை கொடுத்தாரு. வேற என்னெல்லாம் பண்ணிருக்கிறாரு? என்னெல்லாம் பண்ணிருக்கிறாரு எல்லாம் நீங்க பட்டியலிடுங்களேன். நீங்க பட்டியலிட்டது எல்லாமே 1% தான். 1%. அப்ப ரைட் ஹேண்ட் சைடுல 99% இன்னும் இருக்குது. யோசிங்க. பெரிதானவைகளை காண்பாய். எப்ப காண்பாய்? பெரிதானவைகளை நீ ஆசைப்படுப்பா. பெரிதானவைகளை விரும்பு. பெரிதானவைகளை யோசி. பெரிதானவைகளை கேளு. பெரிதானவைகளை எதிர்பார். அப்பொழுது உன்னுடைய கண்கள் பெரிதானவைகளை காணும். ஹalleluya. ஏங்க, அப்பா வாக்கு பண்ணிட்டாருன்னா நிச்சயமா நடந்துமா? நிச்சயமா நடந்துரும். ஆனா யாருக்கு நடக்கும்? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அப்பா வாக்குத்தத்தம் பண்ணினார்னா நடக்குமானா நடக்கும். யாருக்கு? நீ விசுவாசிக்க கூடுமானால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னைக்கு அந்த விசுவாசத்துக்கு எதிர்க்குதான் நமக்கு போராட்டமே. நம்மளுடைய போராட்டம் எல்லாம் என்னது? சத்ரு. அதை மட்டும் நீ யோசிக்காதடா. மத்தது எல்லாமே யோசிக்கடா. விசுவாசித்துறாத. தேவன் இன்னைக்கு அப்பா உங்களுக்கு சொல்ற வார்த்தை, இதுவரையில நீ பார்த்த மகிமை வேற, இதற்கு மேல நீ பார்க்க போகிற மகிமை வேற. 2 காரியம் அப்பா செய்யறதுல 2 காரியம். ஒண்ணு, உங்களுக்காக அப்பா செய்யற காரியம் இதுவரைக்கும் நீங்க பார்த்ததை விட பெருசா இருக்கும். உங்களுக்காக, உங்கள் பட்சத்துல அவர் கிரியை செய்வார் இல்ல. உங்களுடைய குடும்பத்துக்குள்ள உங்க தலையை உயர்த்துவதில், உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதுல, உங்களுக்கு ஞானத்தை அதிகரிக்கிறதுல, உங்களுக்காக அவர் செய்யறது இதை விட பெரிதா இருக்கும். அடுத்தது, உங்களை கொண்டு அவர் செய்ய போகிறது. ஆமென். எங்க பேதுருலாம் நினைச்சு பார்த்திருப்பானாங்க. பேதுருவனுடைய நிழல் பட்டு சுகமாகுதுன்னா யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவரை மறுதலிச்சவன் மட்டும் இல்ல, ஆண்டவரை சபிச்சவன். எந்த இடத்துல இருந்தவன் அப்பா கொண்டு வந்து எங்க வைக்கிறாரு? பொண்ணு வெளியே கொண்டு வந்து கால்ல கொட்டுறாங்களாம். நான் சொல்றேன், இதுவரையில நீங்க உங்களுக்காக கிரியை செய்த தேவனை பார்த்திருப்பீங்க. இதற்கு மேல உங்களை கொண்டு கிரியை செய்கிற தேவனை நீங்க பார்க்க போறீங்க. ஹalleluya. லெபெனே மனஹந்த ரோத நம சத்துரோதனியா. எனக்காக 1 சாமுவேல் 26, 25 வாசிப்போமா? 1 சாமுவேல் 26, 25. ஹalleluya. 26, 25. எஸ். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். அப்படியே தாவீது தன் வழியே போனான். சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். ஹalleluya. இங்க பாருங்க, அந்த வார்த்தையை சாதாரண எடுத்துக்காதீங்க. நான் இதுவரையிலும் பார்த்தது நீ பெரிய காரியங்கள் செய்வான். ஆனா அப்பா இப்ப எனக்கு காண்பிக்கிறாரு. வெங்கட் இப்ப படிக்கும்போது அப்பா எனக்கு காண்பித்தது, அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்துக்கு திரும்பினான். சவுல் எனப்படுவது இந்த இடத்துல சத்ருவை காண்பிக்கிறது. சத்ரு உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் செய்து கொண்டிருந்தானோ இதுக்கு மேல அவனுடைய ஸ்தானத்துக்கு போகணும். உங்களுடைய ஸ்தானத்துல அவன் ஒன்றும் கிரியை செய்ய முடியாது. தாவீது தன் வழியே போனான். அப்படின்னா இதுக்கு மேல அப்பா உங்களுக்கு என்ன பாதை வைத்திருக்கிறார் அந்த பாதையில நடப்பீங்க. அது என்ன பாதைனா, நீ பெரிய காரியங்களை செய்வாய். ஹalleluya. இத பாருங்களேன். இத சொல்றது யாருன்னா தாவீது அறிக்கையிடலங்க. சவுல் அறிக்கையிடுறான் தாவீத பார்த்து. ஏய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய். சவுல் தாவீத பார்த்து சொல்றான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய். இன்னைக்கு அப்பா உன்னுடைய வாக்குத்தத்தம், நீ பெரிதானவைகளை காண்பாய். எப்படி காண்பாய் அப்படின்னா, நீங்க விசுவாசிக்கணும், நீங்க ஆசைப்படணும், நீங்க வைராக்கியத்தோடு அப்பா கிட்ட கேட்கணும். பெரிய காரியங்களை அப்பா உங்களுக்காக மாத்திரமல்ல, நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களோடு இருக்கிற தேவன் உங்களுக்காகவும் உங்களை கொண்டும் அவர் செய்கிறது உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. இங்க பெரிய காரியத்தை செய்யறதுக்கு தாவீதுடைய வாழ்க்கையில சவுல் ஒரு காரியத்தை சொல்றான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இங்க எவ்வளவு பேர் நீங்க சொல்றீங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? ஆபிரகாமுடைய சந்ததியாக உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆமென்.
நீங்களும் நானும் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். நம்மளை ஆசீர்வதிப்பதை கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். எதுக்கு நினைச்சிருக்கிறாரு? அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அவர் நம்மள நினைச்சிருக்கிறதே ஆசீர்வதிக்கதான். அப்ப நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நிறைய பேர் என்ன தாவீது வாழ்க்கை வேற. தாவீது வாழ்க்கை ஒண்ணும் இல்லைங்க. தாவீதுன்றது இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து மூலமா இன்னைக்கு நீங்க நிறைய பேர் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து பேப்டிசம் எடுத்த உடனே அவருக்கு என்ன சாட்சி வந்தது? இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்பாவனுடைய நேசம் உங்க இங்க இங்க எவ்வளவு உங்க பிள்ளையை நேசிக்கிறீங்க? யாரெல்லாம் உங்க பிள்ளையை நேசிக்கிறீங்க? எல்லாரும் நேசிக்கிறீங்களா? உங்க பிள்ளை இருக்கிறவங்க எல்லாரும் உங்க பிள்ளையை நேசிக்கிறீங்க. உங்க பிள்ளை நீங்க உங்க பிள்ளையை ஏன் நேசிக்கிறீங்க? நல்லவன்றதால நேசிக்கிறீங்களா? அழகா இருக்கான்றதால நேசிக்கிறீங்களா? இல்ல கலரா இருக்கிறான்றதால நேசிக்கிறீங்களா? இல்ல உங்கள மாதிரி ஹேர் ஸ்டைல் இருக்கிறாங்கன்றதால நேசிக்கிறீங்களா? நல்ல வேளை என் பிள்ளைக்கு என் மாதிரி ஹேர் ஸ்டைல் இல்ல. எனக்கு ஆப்போசிட். ஒருத்தவங்க கேட்டாங்க ஈத்தனுக்கு முடி வெட்டுறதுக்கு முன்னாடி, சார் சும்மா விளையாடுறீங்க சார், யார் பிள்ளை சொல்லுங்க சார்? என் பிள்ளை தான்ப்பா. என்ன சார் பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி மேட்சே ஆகலையே. ஏன்பா? அதான்ப்பா என் அப்பா. எனக்கு இல்ல, ஆசைப்பட்டேன், கொடுத்துட்டாரு. இங்க பாருங்க, உங்க பிள்ளைய நீங்க அழகா இருக்கிறான், முடி நீளமா இருக்குது, கலர் அழகா இருக்குது, நல்ல வாய்ஸ் இருக்குன்றதுனால நேசிக்கல. அவன் உங்க பிள்ளைங்கிறதுனால நேசிக்கிறீங்க. உங்க ரத்தம், உங்க டிஎன்ஏ, உங்களுடைய வித்து. ஆமென். அததான் இயேசு கிறிஸ்து. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பா சாட்சி சொன்னாரு. இயேசு கிறிஸ்து எதுக்கு பேப்டிசம் எடுக்கணும்? அவர் பேப்டிசம் எடுக்க வேண்டியதே கிடையாது. நீங்களும் நடந்தா பேப்டிசம் எடுக்கணும். நம்ம தான் பாவிகள். அவர் அன்னைக்கு ஏன் எடுத்தார்னா, உங்களுக்கு எனக்கு மாதிரியா காண்பித்தார். மகனே, நீ பேப்டிசம் தொட்டிக்குள்ள போயிட்டு வெளியில வந்த உடனே பரலோகம் உனக்கு திறக்கப்படுது. அப்பா சொல்றாரு, இவன் என் நேசகுமாரன், மேத்யுவின் நேசகுமாரன், நான் பிரியமா இருக்கிறேன். வெங்கடனுடைய நேசகுமாரன், நான் பிரியமா இருக்கிறேன். ஜாய்ஸுடைய நேசகுமாரத்தி, நான் அவள் மீது பிரியமா இருக்கிறேன். ஜெயபிரகாஷ் என்னுடைய நேசகுமாரன், நான் பிரியமா இருக்கிறேன். ஹalleluya. நீங்களும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கறத நம்ம பார்வை விட்டு எடுத்துட்டாங்க. நம்மளுடைய சிந்தையிலே கிடையாது. இன்னைக்கு எவ்வளவு பேர் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சொல்றீங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? எவ்வளவு பேர் இங்க உண்மையா சொல்லுங்க. ஒரு நாளைக்கு நான் ஒரு வாட்டியாவது நான் சொல்றேன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நிறைய பேர் சொல்றது கிடையாது. நான் சொல்றதுனால என்ன பிரதர், நான் வந்துட்டு சும்மா இந்த என்ன சொல்றது, என்ன சொல்லுங்க, நேம் இட் அண்ட் கிளைம் இட்னுவாங்க. சும்மா நீங்க வாயை திறந்து சொன்னா போதும். என்ன நான் சொல்றேன், நீங்க அப்பாவுடைய பிள்ளை, அவருடைய நேச பிள்ளை, அவர் உங்க மேல பிரியமா இருக்கிறார் அப்படிங்கறத நீங்க நினைக்கும் பொழுதே உங்களுக்குள்ள ஒண்ணு நடக்கும். என்ன நடக்கும்னா, தேவனுடைய வித்து பரிசுத்த ஆவியானவர் சும்மா இருக்க விட மாட்டார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். எதுக்கு ஆசீர்வாதம்? எதுக்கு உங்களை தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார் தெரியுமா? 1 சாமுவேல் 26:25, நீ பெரிய காரியங்களை செய்வாய். ஹalleluya. இந்த இடத்துல சவுல் 3 காரியங்களை பார்க்கிறான் தாவீதுடைய வாழ்க்கையில. நான் அந்த 3 காரியங்களை உங்க இடத்துல சுருக்கமாக சொல்லிடுறேன். தாவீதுனுடைய வாழ்க்கையை சவுல் உற்று பார்க்கிறான். அப்பதான் சொல்றான், டேய் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். அந்த ஆசீர்வாதத்தினால நீ பெரிய காரியத்தை செய்வ. என்ன ஆசீர்வாதம்? 3 காரியம். 1, சாமுவேல் வந்துட்டு எப்படி சவுல்ல அபிஷேகம் பண்ணினானோ அதே போல தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆமென். அதை சவுல் தெரிந்து கொள்ளுகிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆசீர்வாதத்தினுடைய ஊற்று எதுனா உங்களுடைய அபிஷேகம். அபிஷேகிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது தெரியுமா? ஏசாயா 61ல இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். ஆனா அவருக்கு என்ன தேவைப்படுதுன்னா, பிதாவாகிய தேவன் அவரை அபிஷேகம் பண்ணினார். அதுக்கப்புறம் தான் எல்லாமே பார்ப்பீங்க. குருடருடைய கண்களை திறக்கவும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், வியாதியஸ்தர்களை சுத்தமாக்கவும், பிசாசுகளை துரத்தவும், எல்லாத்துக்கும் அதிகாரம் எங்க கொடுக்கப்பட்டதுன்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு. இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இருந்தார். இன்னைக்கு நீங்களும் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கமே, நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க பரலோகத்துக்கு போகிறதுக்கு. ஏன்னா மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்டவர். மீட்கப்படுகிறவருக்கு என்ன பண்ண போறாரு? மீட்கப்படும் நாள் அன்றைக்கு முத்திரையா கொடுத்துட்டாரு. அப்ப அது வரைக்கும் என்ன பண்ண போறாரு? சும்மா உட்காந்துருக்க போறாரா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். மீட்கப்படும் நாளுக்கு அன்றைக்கு தாங்க உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் உங்களுக்குள்ள? ஹalleluya. உங்களை என்ன இயேசுவை போல உருமாற்றிக் கொண்டிருக்கிறார், மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பெரிய காரியங்கள் செய்யத்தக்கதாக அவருடைய அபிஷேகம். அதாவது அபிஷேகம் என்று சொன்னால், நீங்க இந்த ஜெனரலா ஒரு பொருளுக்கு மேல நீங்க வந்து தண்ணிக்குள்ள இறங்கி ஏறினீங்கன்னா, ஒரு பொருள் ஒரு காரியத்தினால முழுமையாக மூடப்பட்ட அதுக்கு பேர் அபிஷேகம். திரும்ப சொல்றேன். நம்ம வேற்று மதத்துல இருந்து வந்ததுனால அங்க நம்ம பார்த்திருக்கோம். இந்த கல்லு அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மேல வந்துட்டு தண்ணி ஊத்துவாங்க, பால் ஊத்துவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அந்த பால் முழுசா போச்சுன்னா, அந்த கல்லு என்ன பண்ணும்? முழுசா அப்படியே மறைஞ்சு போயிடும். அந்த பால்னால அது மூடப்படும். எந்த ஒரு பொருளும் இன்னொரு பொருளால மூடப்பட்டா அதுக்கு பேர் அபிஷேகம். திரும்ப சொல்றேன்.
ஒரு பொருள் இன்னொரு பொருள் மூடப்பட்ட அபிஷேகம். நீங்க ஞானஸ்நான தொட்டிக்குள்ள இறங்கிட்டீங்கல்ல, அப்ப நீங்க மூடப்பட்டுட்டீங்க. நீங்க வெளியில வந்தீங்கல்ல, அப்ப கம்ப்ளீட்டா அந்த ஜலத்தினால மூடப்பட்டீங்க. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். உங்களுடைய ஞானஸ்நானம் தான் உங்களுடைய அபிஷேகத்தினுடைய அடையாளம். நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். யாரோ வந்து உங்க தலை மேல கையை வைக்கணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எண்ணெயை வச்சு பூசி உங்களை அதெல்லாம் நல்லதுங்க. தாவீதுக்கு பண்ணாரு சாமுவேலு. புதிய ஏற்பாட்டிலே நடக்கிறது உண்டு. ஆனா நான் சொல்றேன், அதுக்காக வெயிட் பண்ண வேண்டிய காலம் கிடையாது. நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள். நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். ஹalleluya. அது தாவீது வாழ்க்கையில நல்லா பார்த்திருந்தான். யாரு பார்த்திருந்தது? தாவீதுடைய வாழ்க்கையில சவுல் பார்த்திருந்தான். நான் வசனத்தை மட்டும் சொல்றேன். நீங்க 1 சாமுவேல் 16 22 அதுக்கப்புறம் 13. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். எங்க இன்னைக்கு என்கிட்ட அப்பா ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னார். என்ன தெரியுமா? இவன் தான். இன்னைக்கு இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணிருக்கிற உங்களை பார்த்துதான் அப்பா சொல்றாரு, இவன் தான். நீங்க தாங்க அப்பா தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நான் அந்த ஜார்க்கண்டுக்கு போயிருக்கும் பொழுது நான் சொல்றேன், நீங்க நினைச்சுக்கிறீங்களா இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்வதற்கு அப்பா எவ்வளவு சாட்சிகள் இருக்குது. நான் வேதத்துல இருந்து இன்னும் உங்களுக்கு பயங்கரமான பிரசங்கத்தை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த பிரசங்கத்தை தாண்டி நான் ஒரு காரியத்தை பண்றேன். என்ன தெரியுமா? என்னை கொண்டு தேவன் என்ன செய்கிறார் என்பதை உங்க காதுகள் கேட்கட்டும். ஜார்க்கண்டுக்கு போயிருக்கும் பொழுது ஒரு பையன், அவன் பேர் சஞ்சய். போட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு மன்னிக்கணும், என்னால உட்கார்ந்து அந்த பிபிடி ஒண்ணு பண்ணிட்டு அந்த பிபிடி உங்களுக்கு காமிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் முடிஞ்சதா நான் வந்துட்டு அதை ரெடி பண்ணி வெங்கட்டுக்கு நான் அனுப்புறேன். சஞ்சய் அப்படிங்கிற ஒரு பையன் பைபிள் காலேஜ்ல இருந்தான். கிளாஸ் எடுத்திருக்கோம். ஆவியானவர் ரொம்ப தெளிவா அவனை குறிச்சு நான் போன வாட்டி இந்த சாட்சியை ஷேர் பண்ணிப்பேன். அவன் போன பேட்ச்ல இருந்தவன். அப்போ வந்துட்டு அவனை குறிச்சு சொன்னார். அவனுக்குள்ள ஒரு கொலை செய்கிற ஆவி கிரியை செய்யுது. அவன் பிளான் பண்றான், ஒருத்தரை கொலை செய்ய போறான். ஒரு வாரத்துல கொலை செய்ய போறான். அவங்க குடும்பத்திலே ஒரு நபர், அவங்க குடும்பத்துக்குள்ள வந்த பிரச்சனையில இவன் பேர்ல தப்பான ஒரு பழிய போட்டதுனால கொலை செய்யறதுக்காக அவன் பிளான் பண்ணிருக்கான். ஒரு வாரத்துல கொலை செய்ய போறான். அதுக்குண்டான ஆட்களை எப்படி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. போயிட்டு இருக்குது அவன் மனசுக்குள்ள. ஆவியானவர் தெளிவா காண்பித்து சொல்றாரு, இல்ல, இவன் ரட்சிக்க கூடியவன், இவன் கொலைகாரன் அல்ல. அவனை கூப்பிட்டு ஒண்ணுமே பேசல. அவனை கூப்பிட்டு கேஷுவலா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன்ல நிக்க வச்ச. அபிஷேகம் இறங்கி டெமான்ஸ்ட்ரேஷன், அந்த பைபிள் கிளாஸ்ல வந்துட்டு நாங்க அந்த காலேஜ்ல ஒரு காரியத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக கூப்பிட்டு நிக்க வச்சு டெமான்ஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கும்போதே மயக்கடிச்சு கீழே வந்துட்டான். அபிஷேகம் இறங்குச்சு. அவன் திரும்ப எழுந்துச்சு. அவன் முகத்தை பார்க்கும் பொழுதே அந்த கொலகார, அந்த கொலையினுடைய ஆவியை உங்களால பார்க்க முடியும். நம்ம ஆவிக்குரிய கண்களை நல்லா தெரிஞ்சது. அந்த அபிஷேகம் இறங்கினதுக்கு அப்புறம் பாக்குறேன், அவன் முகமே மாறிடுச்சுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி சாரன் கூப்பிட்டு இருந்தவன் கட்டி பிடிச்சி அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். டேடி டேடின்னு தான் கூப்பிடுறான். இந்த வாட்டி போயிருக்கும் போது வந்தான். என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா இப்ப அவன்? அவங்க ஏரியால, ஏன்னா அவர் பயங்கர ரவுடியா இருந்த சின்ன பையன் தாங்க. என்ன மிஞ்சி போச்சுன்னா 25 24 வயசு இருக்கும். சும்மா வெட்டு காயெல்லாம் இருக்கும். அவங்க பகுதியில இருக்கக்கூடிய பயங்கரமான ரவுடி, எவனும் பக்கத்துல கூட போக முடியாத ரவுடிங்களை சந்திச்சு இயேசுவை குறிச்சு சாட்சி சொல்லி அவர்களை இயேசுவுக்கு நடத்துறான். Amen. Hallelujah. ஏங்க, கொலை பண்றதுக்கு முன்குறிச்சு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அப்பா அவனை கொண்டுதான் கலக்குறாரு. சொல்றான், டாடி, ஐயோ, அவன் தமிழ்ல பேச மாட்டான், ஹிந்தில தான் பேசுறான். எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அவன் சொல்றதை கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஐயோ, அதாவது அவன் சொல்றான், இயேசுவ பேசலன்னா கை உதிர்த்துன்றான். என்னங்க, இயேசு பத்தி பேசலன்னா கை உதிர்துன்றான். அப்ப யாரா இருந்தா என்னப்பா, எவனா இருந்தாலும், ஏய் நில்லுடா மவன கேளுடா. ஏன்னா இவன் ரவுடியா இருந்ததுனால இவன் பேசனா நின்னு கேட்டுதான் ஆகணும். அவனுக்கு கேட்கிறானுங்களா? ஹalleluya. கர்த்தருக்கு சித்தம்னா நம்ம நேர்ல ஒரு நாள் கண்டிப்பா பாக்குறதுக்கு கிருபை கொடுப்பார் தேவன். அப்படி இல்லைன்னா அங்க இருந்து ஒரு ஜூம் ஒண்ணு வைக்கலாம். நம்ம அவங்கள சாட்சி சொல்ல வைக்கிறேன். ஏய் மேன், நீங்க யோசிக்கலாம், சஞ்சய் நீங்க பாக்குறது ஒண்ணு, அப்பா என்ன கொண்டுதான் பண்ணாருங்க. ஆமாங்க, என்னைய நம்புற மாதிரி இல்லையா? நிச்சயமா என்ன கொண்டு தாங்க பண்ணாரு. நீங்க யோசிக்கலாம், பப்ளுன்னா அங்கிள் கூட ப்ரே பண்ணும்போது சொன்னாரு, வல்லமையான ஊழியக்காரர்களை வந்துட்டு தேவன் நம்மளுடைய இந்த ஆன்லைன் சர்ச்ல வந்துட்டு நமக்கு வார்த்தைகளை கொடுக்க எழுப்பி இருக்கிறார். நான் சொல்றேன் வெங்கட், கர்த்தர் ரொம்ப தெளிவா அங்கிள் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் பொழுது, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் கூடி சீக்கிரத்துல நீங்க எல்லோருமே வார்த்தையை ஷேர் பண்ணணும். கேட்டது எல்லாம் நல்லது. எல்லாம் உங்களை அப்படியே அப்ப ஜாம் பேக்டா ஃபில் பண்ணி இருக்கிறார். ஒவ்வொருத்தரும் நீங்க வார்த்தையை ஷேர் பண்ணணும். திரும்ப சொல்றேன், நீங்க இனிமே நினைச்சுக்காதீங்க, இதுக்கெல்லாம் வந்துட்டு வார்த்தையை கொடுக்கறதுக்கெல்லாம் உங்க வாயை கொண்டுதான் இனிமே அப்பா செய்ய போற காரியத்தை பாப்பீங்க. திரும்ப சொல்றேன், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிறத நீங்க பாப்பீங்க. நேரம் இல்லைங்க. ரோஷன் அப்படிங்கிற ஒரு பிரதர், அவரு நான் போய் தங்கியிருந்த பாஸ்டருடைய ஃப்ரெண்டு, எனக்கு தெரியாது. என்ன பண்ணாரு, நான் குளிச்சிட்டு இருந்தேன், இது மாதிரி ஒருத்தவங்க வந்திருக்காங்க வாங்க அப்படின்னு.
எனக்கு உள்ள குளிச்சிட்டு இருக்கிற பாத்ரூம்ல அப்பா எனக்கு தரிசனங்களை காண்பிச்சிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நான் பாட்டு சைலண்டா போன போய் உட்கார்ந்தேன். அவர் பேசிக்கிட்டே இருந்தார். அப்பா ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்தினார். தரிசனத்தை அப்படியே கொடுத்துக்கிட்டே படம் மாதிரி ஓட்டிட்டே இருந்தார். சரின்னு கரெக்டா நேரம் பார்த்து நான் வாயை திறந்து சொன்னேன். இதெல்லாம் அப்பா காண்பிக்கிறாரு அப்படின்றத. ஆவியானவருடைய வார்த்தைக்கு மட்டும் நம்ம சென்சிட்டிவா இருக்கணுங்க. என்ன அவர் காண்பிக்கிறாரு? அவர் காண்பிக்கிறதெல்லாம் பேசலாமா? எதை பேச சொல்றாரு? எப்ப பேச சொல்றாரு? எந்த சூழ்நிலையில பேச சொல்றாரு? இதுக்கு மட்டும் நம்ம சென்சிட்டிவா கொஞ்சம் இருந்துட்டோம்னா வேற ஒண்ணும் தேவையில்ல. அது கூட அவர் பார்த்துப்பாரு. நீங்க அதெல்லாம் பயப்படாதீங்க. ஏன்னா அவரே உங்க வாயா இருப்பாரு. நீங்க கவலையே பட வேண்டாம். எல்லாமே பேசுனேங்க. என்னெல்லாம் அப்பா சொன்னாரோ எல்லாம் கருத்து சொன்னார். அவர் வந்து ஹி இஸ் எ பிசினஸ் மேன். ஓகே. இந்த ஏதோ காரோடைய பார்ட்ஸ்லாம் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி டாடாவுடைய கம்பெனிக்கு வந்து அவங்க சப்ளை பண்றாங்க. ஜார்க்கண்ட்ல நான் சொல்றேன். அவங்க ஆண்டவர் எல்லாம் காமிச்சதெல்லாம் சொன்ன உடனே அவரு கம்ப்ளீட்டா ப்ரோக் அவுட். அவர் அழ ஆரம்பிச்சுட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அப்பமா ஒரு ஆறுதல் படுத்தி அவருக்கு ஜெபம் பண்ணி எல்லாம் முடிச்சு ஆண்டவர் எல்லாம் முடிச்சுட்டு அனுப்பிச்சிட்டோம். அவர் போன ஒரு 1 ஹவர்ல அப்பா ஒரு தரிசனம் காண்பிக்கிறாரு. அவருக்கு எண்ணெய் வச்சு அபிஷேகம் பண்ணி அவர் அனாயின் பண்ற மாதிரி. ஐயோ அப்பா நான் மிஸ் பண்ணிட்டேனே, அவர் போயிட்டாரு, இதுக்கு மேல நான் எப்ப பார்க்க போறேன், நீங்க தரிசனத்தை கொஞ்சம் முன்னாடி கொடுத்துருக்கலாமே, இல்லன்னா ஆவியில இது நடக்குதான் சரின்னு சொல்லிட்டு மண்டிட்டு நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன், இருந்தாலும் நான் ப்ரே பண்றேன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டேன். அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா 5 மணிக்கு அவர்கிட்ட அந்த போன் வருது. அன்னைக்கு நைட்டு டின்னர் அவர் வீட்லயா. எங்க எல்லாரையும் நானு பியூலா அந்த பாஸ்டரோட ஃப்ரெண்டு ஒரு 15 பேரை வீட்டுக்கு கூப்பிட்டாரு. அவங்க வீட்டுல டின்னர் அன்னைக்கு நைட். அவங்க வீட்டுக்கு போறோம். அவர் எழும்பி நின்னு சாட்சி சொல்றாரு. என்ன அவருடைய நம்பிக்கை என்னவா இருக்குது தெரியுமாங்க? அவர் ஒரு பிசினஸ் மேன். ஆனா அவருடைய வாழ்க்கையில அந்தரங்க பாவங்கள், இந்த பிசினஸ்ல எல்லாம் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சில தவறுகள் இருக்கும்ல, உங்களுக்கு புரியும்ல. அந்த மாதிரி அது நமக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்காம இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளே அதுல ரெகுலர் ஆனோம்னா நமக்கே பிடிக்க ஆரம்பிச்சு. கரெக்ட்டா? அந்த பிசினஸ்ல இருக்கிறதுனால அவங்களால அந்த அந்த தவறுகளை அவாய்ட் பண்ண முடியாம இருந்தது. அவங்களும் அவரை என்ஜாய் பண்ணி அவர் வாழ்க்கை. ஆனா அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை தெரியுமா? நல்லா கேளுங்க, இதை கேளுங்க. அவர் நம்புறாராம், தாவீது வனாந்தரத்துல இருந்தான். நீங்க ஒரு சாமுவேல்ன்ற தீர்க்கதரிசி அனுப்பிச்சீங்க, அபிஷேகம் பண்ணீங்க, அவனுடைய வாழ்க்கைய மாத்துனீங்க, அவன அரசனா மாத்துனீங்க. நீங்க எனக்காக ஒரு தீர்க்கதரிசி அனுப்புவீங்க ஒரு நாள். எனக்காக ஒரு சாமுவேல் அனுப்புவீங்க. என் தலையில எண்ணெய வச்சு என்ன அபிஷேகம் பண்ணுவாங்க. என் வாழ்க்கை மாற நான் உமக்காக வாழ்வேன். ஏங்க அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொன்னான்? நீங்க வீட்டுக்கு வர வேண்டாம். ஒரு வார்த்தை சொல்லும் போதும். அவன் நினைச்சபடியே நடந்ததா? இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன சொன்னா? நான் உன் வஸ்திரத்தின் ஓரத்த தொட்டால் ஆகில் போதும். அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதன்படி செய்கிற தகப்பனா இருக்கிறார். கரெக்ட்டா? அதுதான் நம்ம அப்பாவோட ஸ்பெஷாலிட்டி. இங்க இவரு என்ன, சாமுவேல போல நீங்க ஒரு தீர்க்கதரிசி அனுப்புவீங்க. என் தலையில எண்ணெய் வைப்பாங்க, என்ன அபிஷேகம் பண்ணுவாங்க, என் வாழ்க்கை மாறும். இதான் அவருடைய அப்பா மதியானம் தரிசனத்தை காண்பிச்சாரா? அன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டாரா? பேசிட்டு இருக்கும்போது அப்பா சொல்றாரு. இதான் அவர் சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்பா உடனே சொல்றாரு. ஆயில் எடுத்துட்டு வர சொல்லு, அவன உட்கார சொல்லு அப்படின்னு. ஆயில் எடுத்துட்டு சொல்லி உட்கார வச்சு அங்கேயே அவருக்கு எண்ணெயை வைத்து அபிஷேகம் பண்ணோம். ஹalleluya. அவர் சொன்ன வார்த்தை, நான் இதுதான் எதிர்பார்த்தேன். தேவன் எனக்காக ஒரு சாமுவேல அனுப்புவாரு. என்ன அபிஷேகம் பண்ணுவாங்க. நான் இன்றிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன். இன்னைக்கு அவர் சொன்னாரு, நான் பிசினஸ் மேன் அல்ல, அப்பாவுடைய பிசினஸ் மேன். ஹalleluya. அன்னைக்கு அப்பா சொன்னாரு, ஒரு தேசத்தை காண்பிச்சு இந்த தேசத்துல இருக்கிற அரசாங்கத்தோட கூட உங்களுக்கு ஒரு 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 கான்டாக்ட குடுக்குறாரு. அந்த தேசத்தினுடைய ஆசை அவர் மனசுல இருக்குது. ஆனா எந்த கான்டாக்ட் இல்ல. ஒரு வார்த்தைலங்க அந்த தேசத்தினுடைய அரசாங்கத்துல இருந்து இவருக்கு ஒரு கான்டாக்ட குடுத்து, அப்பா சொன்னபடி இன்னைக்கு அவருக்கு ஒரு கான்ட்ராக்ட குடுத்து காட் ஹஸ் மேட் எவ்ரிதிங். திரும்ப சொல்றேன். நீங்க இப்ப யோசிக்கலாம். ஓ! பப்ளு அண்ணா சாமுவேல் தீர்க்கதரிசியா? தயவு செய்து நான் சிரிக்கிறேன்னு நீங்க நினைக்காதீங்க. அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசிய தேடலங்க. யாரெல்லாம் அவைலபிளா இருக்கிறோங்க, யாரெல்லாம் அவருடைய சத்தத்தை கேட்டு அதை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறோங்க. It is not about your holiness. It is about the holiness of the one who called you. நான் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறேன், நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன், நான் எவ்வளவு உபவாசிக்கிறேன், இதெல்லாம் இல்லைங்க. நீங்க அப்பாவோடு எவ்வளவு நடக்கிறீங்க, நீங்க அப்பாவோட இருதயத்தை எவ்வளவு நேசிக்கிறீங்க, அப்பாவுக்காக அப்பாவுடைய அன்பை எவ்வளவு சுமந்து கொண்டு போறீங்க, அப்பா பக்கமா எவ்வளவு பேரை திருப்புறன்னு வாஞ்சிக்கிறீங்க. 10 பேர் போதுமா? நான் கேட்கிறேன். 100 பேர் போதுமா? 1000 பேர் போதுமா? உங்க மனசுக்குள்ள எவ்வளவுதான் ஆசை இருக்குது? உங்க குடும்பம், நீங்க ஐயோ நான் என்ன மேடை ஏறி பிரசங்கம் பண்றேன், மேடை ஏறி பிரசங்கம் பண்ற ஊழியம் இனி நிக்கவே நிக்காது. நான் சொல்றேன், மேடை ஏறி பிரசங்கம் பண்ற ஊழியம் கிடையாது. கர்த்தர் உங்க வீட்டுக்கு அழைத்து கொண்டு வருவார். நீங்க பேசிக் கொண்டு இருக்கும்போது அபிஷேகம் இறங்கும். கொர்நேலி வீட்டுக்குள்ள நடந்தது உங்க வீட்டுக்குள்ள நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி. எங்க ரீசெண்டா அதே ஜார்க்கண்ட்ல ஒருத்தவங்க வீட்டுல நடந்தது. இயேசுவை அறியாத ஒருத்தர் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டார். இயேசுவே தெரியாதவர் அந்நிய பாஷை. அப்பா வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, மகனே இந்த இடத்துல ரொம்ப ஸ்பெஷல் ஒண்ணு வச்சிருக்கிறேன்னு. இயேசு அறியாதவங்க அந்நிய பாஷை பேசுறாங்க. எப்படிங்க? அப்பா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, மகனே இந்த நாட்கள் இப்படிதான்.
இப்ப நீ சொல்லு, இப்ப என்னன்னு சொல்ல, அவனுக்குள்ள ஆவியானவர் வல்லமை இறங்கிட்டாரு. இப்ப சுவிசேஷத்தை சொல்றதுக்கு போது கண்ணு துறக்குது. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஐயோ அப்ப நான் எவ்வளவு சீக்கிரம் நான் இது ஞானஸ்தானம் எடுக்கணும், என்னுடைய வாழ்க்கையை நான் இயேசுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன், இப்ப நான் என்ன செய்யணும்? ஹalleluya. நான் சொல்றேன், அவருக்கு வேண்டியது சாமுவேல்கள் அல்ல, அவருக்கு வேண்டியது அவைலபிளான பாத்திரங்கள். நீங்களும் உங்களை கொண்டுதாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. 3 காரியம் சொல்ல. 1, நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். 2வது, அவன் அபிஷேகத்தினுடைய மேன்மையை அறிந்திருந்தான். நேரம் ஆயிடுச்சு. அபிஷேகத்தினுடைய மேன்மை அறிந்திருந்தான். அதே தாவீத சவுல் கொலை பண்ண ட்ரை பண்ணான். ஆனா அந்த சவுல தாவீது கையில தேவன் 2 முறை ஒப்பு கொடுத்தார். 2 முறை ஒப்பு கொடுத்தார். 1 சாமுவேல் 24:6, 1 சாமுவேல் 26:9, 1 சாமுவேல் 26:11, 1 சாமுவேல் 26:16. இது எல்லாத்தையும் வாசிங்க. ஒரே வசனத்துல வாசிக்கிறேன். 26:9. தாவீது அபிசாவை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். அதாவது தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். அது ஒண்ணு. இன்னைக்கு நீங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். 2வது, அபிஷேகத்தினுடைய மேன்மையை தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப சிம்பிளா நான் சொல்லட்டாங்க. நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்கன்ற உணர்வு இருக்குதுல்ல, இன்னைக்கு ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு என்ன டேட்? உங்களுக்கு வந்துட்டு 2 மே 2. உங்களுக்கு நைட் ஆயிடுச்சு, விடுங்க. நீங்க இப்ப 3வது நாளைக்கு, இன்னைக்கு இந்தியால இருக்கவங்க இன்னைக்கு நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். காலையில நல்லா தெரிஞ்சுக்க, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். எதுக்கு? ஏசு 61 ஃபுல்லா வாசிங்க. இன்னைக்கு நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. எதுக்காக? இன்னைக்கு ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு. ஆமென். அவ்வளவுதாங்க. அந்த அந்த உணர்வோடு கூட இருங்க. இன்னைக்கு நீங்க காய்கறி கடைக்கு போறீங்களா, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறீங்களா, வெங்கட்டோட சாட்சி எல்லாம் உங்களுக்கு தெரியும். எங்க போனாலும் எப்படி வெங்கட் கிட்ட ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒண்ணு இருக்குது. அது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும்? என்ன அது மேக்னெட்டிக் ஃபீல்டு? அபிஷேகம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்க அந்த உணர்வோடு கூட இருங்க. தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அவ்வளவுதான். அப்படின்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள அந்த கிரியை செய்வார். அந்த அபிஷேகத்தினுடைய மேன்மை உணர்ந்தவர்களா இருங்க. இந்த இடத்துல தாவீது என்ன சொல்றான்? டேய், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல நம்ம கையை போடக்கூடாது. அப்படின்னா அபிஷேகம் தேவன் கொடுக்கிறது. நம்ம அதை கனம் பண்ணணும். அந்த அபிஷேகத்துக்கு உண்டான பயத்தை நம்ம கொடுக்கணும். அதுக்கு உண்டான ரெஃபரன்ஸை கொடுக்கணும். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க கொடுக்க வேண்டியது, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எல்லா விசுவாசிகளும், நீங்க மற்றவர்களை குறை பேசாதீங்க. உங்க நாவு மற்றவர்களை புகழ்ந்தே பேசட்டும். மற்றவர்களை நெகட்டிவ் பார்க்காதீங்க, பாசிட்டிவே பேசுங்க. உங்களை உங்களை வந்துட்டு சாக்கடையில தூக்கி எரிஞ்சிருக்கலாம், உங்களை காலுக்கு கீழே போட்டு மிதிச்சிருக்கலாம், ஆனா முத்தம் செய்யுங்க. சிநேகிதனே, முத்தத்தினால தேவகுமாரனை நீ காட்டி கொடுக்கிறாய், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவன் உங்களை காட்டி கொடுத்துட்டு நீங்க சிநேகிதனே சொல்லுங்க. கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற அபிஷேகத்தினுடைய மேன்மை என்ன தெரியுமாங்க? உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் செய்து முடிப்பார். ஆமென். என்னைக்கு? அவர் வரும்போது இல்ல, இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லணும், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இன்றைக்கு எனக்கு குறித்திருக்கிறதை அவர் செய்து முடிப்பார். இன்னைக்கு யார பார்க்கணும் பேசுவார். இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார். ஹalleluya. 3வது காரியம், சவுலுடைய கண்கள் நல்லா, இந்த காரியம் ரொம்ப முக்கியமானது. சவுலுடைய கண்கள் நல்லா ஒண்ணு பார்த்தது தாவீதுடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா? அவனுடைய நேசம் தேவன் மேல இருந்தது, மனிதர்கள் மேலேயோ, அவனுக்கு இருந்த பதவி மேலேயோ, அவனுக்கு இருந்த ஆட்களுடைய பலத்தின் மேலேயோ, அவனுக்கு இருந்த ஆளுகையின் மேலேயோ, இல்ல சிங்காசனத்தின் மேலேயோ அவனுடைய ஆசை இல்ல. அவனுடைய நேசம், பாசம் எல்லாம் எங்க இருந்தது தெரியுமா? தேவன் மேல இருந்தது. நான் இப்படி சொல்றேன், அப்பாவுடைய அபிஷேகம் தாவீது மேல இருந்தது, தாவீதுடைய நேசம் அப்பா மேல இருந்தது. அவ்வளவுதான் கி. திரும்ப சொல்றேன், அப்பாவுடைய அபிஷேகம் என் மேல இருக்குது, என் பாசம், என் நேசம் அப்பா மேல இருக்குது. இதுதாங்க கி. இத சவுல் பார்த்தான், சொன்னா, டேய், நீ பெரிய காரியத்தை செய்வடா. ஹalleluya. லபா நமா நகனான் துரோதனியா. இன்னைக்கு திரும்ப அப்பா எனக்கு நான் நிறைய அதாவது அந்த பெரிய காரியங்களை தேவன் ஏன் செய்ய போறாருன்றதை நான் வச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு சத்தம்னு அடுத்த மாசம் நான், ஏன்னா அதுக்குள்ள போயிட்டனால எனக்கு 1 ஹவர் தேவைப்படும். அதுக்குள்ள நான் போல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இன்னைக்கு திரும்ப அப்பா எனக்கு சொன்ன வார்த்தை, தேவன் உங்களை தான் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு சாமுவேல் வருவார். அப்பா சொல்றேன், நீ தாண்டா சாமுவேல். உங்களுக்கு ஒரு மோசே வருவான், நீ தாண்டா மோசே. உங்களுக்கு ஒரு இயேசு கிறிஸ்து வருவாரா? வந்துட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சா? நீ இருக்கிற பகுதிக்கு இயேசு. உன் வீட்டுக்கு நீதான் இயேசு கிறிஸ்து. உன்னை கொண்டு நான் செய்கிறத உன்னுடைய கண்கள் பார்க்கும். ரபனஹந்தரே, அப்படியே கண்களை மூடுவோம். லகடஹந்தரே மனு ஜகத்தரஹந்தரே மனோந்தரா கட்டத்தர. ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். நீங்க வார்த்தையை கேட்டதெல்லாம் நல்லது. எதெல்லாம் உங்க இருதயத்துக்குள்ள கிரியை செய்து கொண்டு இருக்கிறது எனக்கு தெரியாது, ஆவியானவருக்கு தெரியும். இப்ப ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணுங்க. அப்பா, ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் பெரிய காரியங்களை செய்வேன். ஆசீர்வாதம்னு சொன்னாலே அப்பா என் மேல பிரியமா இருக்கிறார். என்னை அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. நான் அபிஷேகத்தின் மேன்மையை உணர்ந்தவனா இருக்கிறேன். என்ன மேன்மை?
அவரே எனக்குள்ள இருந்து என்னெல்லாம் செய்யணுமோ செய்வார். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த ரோஷன் பிரதரா இருக்கட்டும், சஞ்சயா இருக்கட்டும், ஒருத்தவங்க வீட்டுல பிரேயர் மீட்டிங், அந்த வீட்டுல ஆண்டவர் தரிசனத்தை காண்பிச்சுட்டே இருக்கிறார். ஆனா யாருக்குன்னு சொல்ல, நாங்க 10 பேர் நிக்கிறோம். தரிசனத்தை காண்பிக்கிறாரு, யாருக்குன்னே காண்பிக்கல. நான் பிரேயர் எல்லாம் முடிச்சுட்டேன். பிரேயர் முடிச்சுட்டு கிளம்பணும். அப்பா சொல்றாரு, அங்கிருந்து ஒரு பொண்ணு ஓடி வருது. பார்த்தா அந்த வீட்டுடைய வேலை செய்யற பொண்ணு கிச்சன்ல நின்னுட்டு இருந்தாலும், அவ பிரேயர் முடிஞ்சு நாங்க வெளில போகும்போது அந்த பொண்ணு ஓடி வந்து கேட்கலாம், பாஸ்டர் எனக்காக ஒரு பிரேயர் பண்ண சொல்லுங்களேன். கண்களை மூடுற அப்பா சொல்றாரு, அந்த தரிசனம் எல்லாம் அந்த பொண்ணுக்கு தான் சொல்லு அப்படின்னு. காண்பித்த தரிசனம் வேற லெவல்ல இருந்தது. அங்க இருந்த எல்லாரும் காட்டுல அது அந்த அந்த வீட்டுல இருக்கிற வேலை செய்யற பொண்ணுங்க. தரிசனத்தை சொன்னேன். அடுத்த முறை இது போன தடவை நடந்தது. அடுத்த முறை போறேன். அந்த பொண்ணு சொன்ன தரிசனத்தை அப்படியே நிறைவேற்றி, ரூத்த போல இருந்த பொண்ணுக்கு ஒரு போவாஸ் அனுப்பி, வேலை செய்து கொண்டிருந்த பொண்ணு இன்னைக்கு அந்த பொண்ணு வேலை கொடுக்கிற இடத்துல வச்சிருக்கிறார். அந்த பொண்ணுக்கு கீழே ஆட்கள் வேலை செய்யறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகனை அனுப்பி இன்னைக்கு அந்த பொண்ணுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாத்தி இருக்கிறார். திரும்ப நான் சொல்றேன், ஏங்க இதெல்லாம் நம்ம யோசிச்சு பண்றதா இல்லைங்க. தேவன் கையில நீங்க கொடுங்க. இதுக்கு தடையே கிடையாது. விசுவாசிங்க. நான் சீக்கிரம் சொல்றேன் பாருங்களேன். நீங்க பரிசுத்தமா இன்னும் மாறணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை எடுத்து அப்பதான் பயன்படுத்துவார். இல்ல. நீங்க இருக்கிறத அப்படி உங்க அப்பா கையில கொடுங்க. அப்பா உங்களை பயன்படுத்த நீங்க பரிசுத்தமாயிட்டே இருப்பீங்க. நீங்க இன்னும் அப்பாவை நேசிக்கணுமா? அப்பா கையில இருக்கிற நேசத்தை கொடுங்க. அப்பா உங்களை எடுத்து பயன்படுத்துது. உங்களுக்குள்ள இருந்து அவர் உங்களுக்குள்ள அவர் செய்யற கிரியைகள் என்ன பண்ண தெரியுமா? இன்னும் அவரை நேசிக்க வைக்கும். அப்பாக்காக வைராக்கியமா என்னால வாழ முடியலையே. இப்ப இருக்கிற வைராக்கியத்தை அப்படியே அப்பா கையில கொடுங்க. அப்பா உங்களை கொண்டு செய்யறத பார்க்க இதுக்கு மேல வைராக்கியம். ஹalleluya. ரெபிடி மகா ஜதுரு தனமஹந்தரேதனா. நிறைய கிரேப்ஸ் பாக்குறேன். கிரீன் கிரேப்ஸ் பாக்குறேன். ஹalleluya. ஹalleluya. அதுக்குள்ள சீட்ஸ் இருக்குது. ஆனா நிறைய சீட் இருக்குது. அப்பா சொல்றாரு, உங்களுக்குள்ள நிறைய வாஞ்சைகள் இருக்குது. நல்லா கேளுங்க. இங்க நீங்க உங்களுக்குள்ள கர்த்தருக்காக இத பண்ணா நல்லா இருக்கும். அதாவது ஒரு சில மாற்றங்களே நீங்க எடுத்துட்டு வரணும். உங்க சபையிலே நீங்க யோசிச்சிருக்கிறீங்க. ச்சே இந்த காரியம் இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு. ஆனா நீங்க நினைக்கிறீங்க, சும்மா அதெல்லாம் நினைக்கிறோம் அவ்வளவுதான். அப்பா சொல்றாரு, அதெல்லாம் நான் உனக்குள்ள வச்சிருக்கிற வித்து. நீ நினைக்கிற இடத்துல அது நடக்கணுமா இல்லையான்றத பத்தி கவலைப்படாத. ஆனா நீ நினைச்சது நடக்கும். திரும்ப சொல்றேன். நீ நினைச்ச இடத்துல அது நடக்குமா இல்லையான்றத பத்தி கவலைப்படாத. ஆனா நீ நினைச்சது நடக்கும். ஏன்னா உங்களுக்குள்ள வைத்தவர் அவருடைய வித்தை வச்சிருக்கிறார். ரேபனஹசத்துரு ரகடஹந்தரி மனூன் தரக்கத்திர தனியா. ஒரு சில பேர் தெளிவா காண்பித்து சொல்றாரு, சிறு பிள்ளைகள் மேல உங்களுக்கு ஒரு நேசம். சிறு பிள்ளைகளை பார்த்தாலே அழுதுருவீங்க. சின்ன பிள்ளைங்களை பார்த்தா உங்க மனசு உருகிடுவீங்க. சின்ன பிள்ளைகளை பார்த்தா இருக்கிற வேலையெல்லாம் விட்டுடுவீங்க. அப்படியே மணிக்கணக்கு உட்காருவீங்க. அப்பா சொல்றாரு, சின்ன பிள்ளைகளை கொத்து கொத்தா உன் கையில கொடுக்குறேன். சிறு பிள்ளைகளுக்குன்னு உங்க வீட்டை தரங்க. யாருமே வரலாம் கூட கவலை வேண்டாம். சின்ன பிள்ளைகளை இந்த நாட்கள்ல நான் வந்துட்டு இத மாதிரி காரியங்களை சொல்லிக் கொடுக்கிற தேவனுக்குள்ள வழி நடத்துறேன். சின்ன பிள்ளைகளை கிறிஸ்துவுக்காக வழி நடத்துறதுக்கு ஒரு டைமை போடுங்க. அந்த ஸ்லாட்டை போடுங்க. உங்களுடைய வீட்டை கதவை தரங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதாங்க. கர்த்தர் வீட்டை நிரப்ப போறாரு. ஹalleluya. லெபே நெக்கெனா தரு சந்தரே மனு ரகட ஹந்தரி மகாந்தரு தனா சந்தரு தனியா. ஹalleluya. இங்க பாருங்க, ஒரு சில பேர் உங்க வாழ்க்கை உங்க ஆபீஸ்ல பயங்கரமான ஒரு ஒரு என்னன்னு சொல்றது, மேல இருந்து உங்களை பிரஷரைஸ் பண்ணி ரொம்ப அழுத்தி இன்னைக்கு உங்க வாய்ஸை நீங்க நீங்க எது பேசினா கேட்க மாட்டாங்க. நீங்க உங்களை ஒரு பொருட்டாவே என்றதில்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்பா சொல்றாரு, அந்த இடத்துலதான் நான் உன் தலையை உயர்த்த போறேன். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். உங்களால முடியும்னா அதே ஆபீஸ்ல ரெஸ்ட் ரூம்ல எங்க முடியுதோ ஒரு 15 நிமிஷம் அந்நிய பாஷையில பேசுங்க. அந்நிய பாஷையில பேசக்கூடியவர்கள் நீங்க இருக்கிற இடத்துல யாருமே இல்லைன்னா நீங்க இருக்கிற இடத்துல கூட பேசலாம். ஆனா 15 நிமிடம் வாயை திறந்த சத்தம் வெளியில வரணும். யாரும் டிஸ்டர்ப் ஆகாத இடத்துல போய் ஒரு 15 நிமிஷம் பேசுங்க. அப்பாவுடைய கிரியை பார்க்க போறீங்க. ஹalleluya. உங்களுக்கு மேலுக்கு இருக்கிற மேலதிகாரி செகண்ட் லெவல் சூப்பர் ஹையர் அபிஷியல்ஸ் வந்து அவங்களுடைய வீட்டு பிரச்சனைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். அப்பாவோட சத்தம் உங்க காதுகள்ல கேட்கும். தரிசனத்தை கொடுப்பாரு. அப்பா சொல்றத சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கறத உங்க கண்கள் பார்க்கும். நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. பாருங்க, நீங்க படகு விட்டு வெளியில வர ரெடியா இருந்தா போதும். கடல் மேல நடப்பீங்க. நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? அப்பா என்ன கூப்பிடுங்கப்பா. என்ன கூப்பிடுங்க. ரைட் நவ் யூ கால் மீ டாடி. பேதுரு ஒன்னே ஒண்ணுதான் சொன்னான். டாடி இஃப் இட் இஸ் யூ, அப்பா நீங்க தானா? என்ன கூப்பிடுங்க. என்ன கூப்பிடுங்க, நான் வரேன். இஃப் யூ ஆர் ரெடி, படகு விட்டு வெளியில வர ரெடியா, கடல் மேல நடப்பீங்க. 2 அப்பம் 5 அப்பம் 2 மீன். ஆனா அந்த சின்ன பையன் தனக்கு இருந்ததை கொடுத்தான். இஃப் யூ ஆர் வில்லிங் டு கிவ், உங்ககிட்ட இருக்கிறத கொடுக்க ரெடியா இருக்கிறீங்களா? அப்பா பெருக பண்றதை உங்க கண்கள் பார்க்கும். பெருக பண்றதை உங்க கண்கள் பார்க்கும். பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனா இப்ப இல்ல, இந்த மகிமை இல்ல. இதை விட பெரிதான மகிமையை பார்க்க போறீங்க. ஹalleluya. நீங்க இங்க ஒரு சில பேர் உங்க குடும்பத்தை இன்னைக்கு நடத்துறது கஷ்டப்படுறீங்க. அப்பா சொல்றாரு, கிட்டத்தட்ட 4 குடும்பத்தை நீங்க தாங்க போறீங்க. அந்த 4 குடும்பத்திற்கு உண்டான அத்தியாவசிய தேவைகள்
அந்த ரெண்ட், அப்புறம் அந்த மளிகை சாமான் வாங்கி கொடுக்கறது, இப்படிப்பட்ட அத்தியாவசிய தேவைகளை 4 குடும்பத்தை நீங்க தாங்க போறீங்க கூடிய சீக்கிரத்துல. நோ நோ நோ, இட் இஸ் நாட் அடுத்த 50 வருஷத்துல 30 வருஷத்துல இல்ல. இன் 1 or 2 years you are going to see God is going to bless you. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்தெந்த நீங்க மனசுக்குள்ள அடிக்கடி நினைப்பீங்க, சே இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பிளஸ் பண்ணா நான் உதவி செய்யணும்னு நீங்க நினைச்சீங்களே, நீங்க நினைக்கல. அதுதான் அப்பாவுடைய திட்டம். அந்த குடும்பத்தை உங்களை கொண்டு தாங்க போகிறார். ஹalleluya, ஹalleluya. கடைசியா ஒண்ணே ஒண்ணு, அதிகாலையில தேவனுடைய சமூகத்துக்கு தேடி ஓடுங்க. அப்பாவுடைய இருதயத்துல, சமூகத்துல உங்க இருதயத்தை ஊற்றுங்க. உங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் பதில் கொடுத்தவர் இன்னைக்கு அநேக பிரச்சனைகளுக்கு, அநேக பிள்ளைகளுக்கு உங்களை தான் அவர் தீர்வா வைத்திருக்கிறார். யூ ஆர் த சொல்யூஷன் கிவர், யூ ஆர் த பீஸ் மேக்கர், யூ ஆர் த ஹேண்ட் ஆஃப் காட், யூ ஆர் த ஹார்ட் ஆஃப் காட், யூ ஆர் த எம்ப்ரேஸ் ஆஃப் காட். நீங்க தான் தேவனுடைய கரம், தேவனுடைய அரவணைத்தல் நீங்க தான், தேவனுடைய அன்பு நீங்க தான், தேவனுடைய பதில் நீங்க தான், தேவனுடைய அபிஷேகம் நீங்க தான். அபிஷேகம்னா என்னங்க? ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கங்க. ஏசப்பாவுடைய கை நீங்க தான். நீங்க போற இடத்துல அவர் கை என்ன பண்ணும்? பாடையை தொட்டாரு, எழும்பினது. இயேசுனுடைய வாய் நீங்க தான். லாசரே வா நறு, மரித்தவன் வந்துட்டான். நாரி போனது நறுமணமா மாறிடுச்சு. அடுத்த சாப்டர் பாத்தீங்கன்னா லாசர் இருந்த வீடு ஃபுல்லா நறுமணம். நாரி போனதை நறுமணமா மாத்தினார் உங்க வாயை கொண்டு. அதுதான் அபிஷேகம். அபிஷேகம்னா நீங்க இயேசுனுடைய வாய், நீங்க இயேசுனுடைய கை, நீங்க இயேசுனுடைய கால், நீங்க இயேசுனுடைய இருதயம். நீங்க செய்யறது இயேசு கிறிஸ்து செய்யறதாக உங்க கண்கள் பார்க்கும். இதை விட பெரிதானவைகளை காண்பாய். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய். தகப்பனை எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். வரக்கூடிய நாட்கள் மிகவும் பொல்லாதவைகளா இருக்கிறது. ஆமா, உலகத்துக்கு, நமக்கு இல்ல, நமக்கு மிகவும் புரோஜனம் உள்ளதா இருக்கிறது. வரக்கூடிய நாட்கள் மிகவும் புரோஜனமான நாட்கள். நாட்களை புரோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க ஒவ்வொருத்தரோட வீட்டை கதவை தரங்க. உங்க வீடு ஒரு சபை. நீங்க நீங்க இருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுக்குறீங்களா? நீங்க இருக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, ஒரு மாசத்துக்கு, ஒரு வாரத்துக்கு நடந்தா ரொம்ப சந்தோஷம். இல்ல, மாசத்துக்கு ஒரு முறையாவது. யாரும் பெரிய ஆட்கள்லாம் யாரும் வேணாம். திரும்ப சொல்றேன், நீங்க உட்காருங்க, குடும்பமா ஜெபிங்க. ஆனா உங்க பக்கத்துல இருக்கவங்க தெரியட்டும், இந்த வாரத்துல இந்த நாள்ல நாங்க ஜெபிப்போம். ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம். யாருக்குன்னா ஜெபிக்கணும்னு ஆசை இருந்தா, கிறிஸ்துவர்களா இருந்தா வாங்க. கிறிஸ்துவர்கள் இல்லைனாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குதா வாங்க. உங்க சரீரம் எல்லாருடைய கையை கொண்டு தேவன் சுகத்தை கொடுக்க போறார். நீங்க ஆச்சரியமான ஹீலிங்க பாப்பீங்க. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய வல்லமையான காரியம், எந்த விதமான அபிஷேகம் தேவையில்லைங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் போதும். அநேகரை கொண்டு தேவன் செய்யற அற்புதங்களை நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் உங்களுக்காகவும் உங்களை கொண்டும் செய்கிறது உங்க கண்கள் கண்டு நீங்கள் ஆச்சரியப்பட்டு உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிற நாட்களுக்குள்ளாக பிரவேசிக்கிறீங்க. தகப்பனை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. பிள்ளைகளோட நீங்க முகமுகமா பேசுங்கப்பா. அதிகாலையில உங்க சமூகத்தை தேட கிருபை கொடுங்கப்பா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. இன்னைக்கு பேசின வார்த்தைகளை இருதயத்துல எழுதி வைங்கப்பா. நீங்க தான் பேசுனீங்கன்ற உறுதியை கொடுங்கப்பா. நாங்க களிமண், நாங்க குப்பை, தூசி, கழுதை. ஆனா எங்க மேல நீங்க இருக்கிறீங்க. நீங்க பேசுற வார்த்தையை உறுதிப்படுத்துவீங்க. கேட்ட சாட்சிகள் அவர்களை உயிர்ப்பிக்கட்டும்பா. கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும், ராஜ்யம் கட்டப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.